சொன்னீங்க வந்து அதர் இன்கம் என்னெல்லாம் இருக்கோ அதை மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க, எஸ்பிஓடது நாங்க பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இல்ல எஸ்பிஓல இருந்து நீங்க எடுத்ததையும் நீங்களே போட்டுடலாம். ஏன்னா என்ன சம்டைம்ஸ் ஆகுதுன்னா, சிலர் வந்து எடுத்த இன்கம் வந்து பிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் ஆகுறதோட வந்து சில மிஸ்மேட்சஸ் இருக்கும். ஸோ அதனால நீங்க எவ்வளவு அப்படியா? இன்கம் எடுத்தீங்கன்றதை நீங்களே கூட போட்டுடலாம். அதை நாங்க மேட்ச் பண்ணுவோம். மேட்ச் பண்ணிட்டு இன்கேஸ் டிஃபரன்ஸ் இருந்தா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் நம்ம ஃபைனலா எடுத்துப்போம். அதனால நீங்களே போட்டுடலாம். ஓகே சார். இன்னொன்று என்ன சார்னா, அது வந்து எப்படி அது என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு ஆனா தெரியல. ம். அது அதர் இன்கம்ல வருமா இல்ல வந்து கமிஷன் பேஸ்ட் இன்கம்ல வருமா? எந்த ஏன் எந்த அப்படின்னா எனக்கு இன்கம் பிக்சட் சாலரி கிடையாது எஸ்பிஓட எஸ்பிஓல. இன்கமா? இப்போ நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், நான் எஸ்பிஓல மட்டும் தான் இருக்கிறேன். ஆனா எனக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி 1 லேக் மேல வாங்கியிருக்கேன். நீங்க கமிஷன் நீங்க அதர் இன்கம்லயே போட்டுடலாம் மேடம். ஏன்னா அது வந்து கமிஷன் வந்தனா பிஜிபிபின்னு வரும். பிஜிபிபின்னு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் அந்த மாதிரி அது ஒரு காம்ப்ளிகேட்டட் அப்படியா? ரிட்டர்ன் பட் மாதிரி ஆனா வரும். எனக்கு கமிஷன் பேஸ்டு போட்டு கொடுத்துட்டாங்களே. இல்ல அது பரவாயில்ல மேடம். நீங்க அது ஒன் டைம் ஆக்டிவிட்டின்ற மாதிரி வரும். ஸோ நீங்க அதர் சோர்ஸ்லயும் போட்டுடலாம். அப்படியா? சரி, ஓகே. இப்போ நான் திரும்ப ரிப்ளை பண்ணலாமா அந்த மெயில்ல? பண்ணிடுங்க, தாராளமா பண்ணலாம் மேடம், தாராளமா பண்ணலாம். சரி, ஓகே ஓகே. சரி, ஒன்று தான் சார். அவங்க கேட்டாங்க எதுல போடணும்னு சொல்லிட்டு, பட் எனக்கு தெரியல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐடி ஃபைல் பண்றேன் நோ அப்படின்னாலும் ப்ராப்ளம். அவங்களே வந்து உங்களுக்கு போட்டாங்க. என்னென்ன query இருக்கோ நீங்க அந்த மாதிரி நீங்க கேட்டுட்டு நீங்க அந்த இதுலயே கூட போட்டுடலாம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு query அட்ரஸ் பண்றதுக்கு தான் அந்த இமெயில் சப்போர்ட்ஸும் இருக்கு. நீங்க அதிலே பண்ணிக்கலாம். ஓகே 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 சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். ஓகே மேம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சிலர் வந்து ஏதோ queries இருக்கு ஆனாலும் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு தெரியல. நம்ம இப்போ அந்த போல்ல கூட பார்த்தப்போ நிறைய லைவ் வைக்கணும் அப்படின்னு போட்ட கவுண்ட்டுக்கும் நமக்கு வர்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் கவுண்ட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவதோ இல்லை உங்களோட அப்லைனோ டவுன்லைனோ யாருக்காவது இந்த மாதிரி queries இருக்கு அப்படின்னா அவங்க queries-ஐ நீங்க எடுத்துட்டு நீங்க அவங்க சார்பில் கேட்டுக்கிட்டாலும் ஓகே. இல்லை அதை அவங்கள்ட்ட நீங்க இன்னும் கேட்டுக்கல, அவங்க நேராக வர்றாங்க அப்படின்னா அவங்க வர்றாங்களான்றதை பார்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி நீங்க லைவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிமைண்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்துக்கிறதுக்கு வசதியா இருக்கும். நம்ம இன்னொரு ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு எல்லாரும் ஜாயின் பண்ணோடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி சில ப்ரீஃபிங் எனிவே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நம்ம இப்போ லாஸ்ட் செஷன் ஒன்று எடுத்திருந்தோம் லைவ், ஒரு 3 days 4 days முன்னாடி. அந்த டைம்ல வந்து 2-3 ரிக்வஸ்ட்ஸ் நம்ம மெம்பர்ஸ் கேட்டிருந்தாங்க. என்னன்னா லாஸ்ட் டைம் நம்ம டீம்ஸ்ல வச்சப்போ டீம்ஸ்ல சில பேருக்கு ஜாயின் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு கூகுள் மீட்ல வைக்க சொன்னாங்க. அதனால நம்ம இப்போ கூகுள் மீட்ல வச்சிட்டோம். இன்கேஸ் நம்ம இப்போ இந்த மீட்டிங்ல வந்து நம்மளோட நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸை எக்ஸீட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அடுத்தது என்ன பண்ணணுன்றதை பிளான் பண்ணிப்போம். அதர்வைஸ் எக்ஸீட் ஆகாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை, கூகுள் மீட்லேயே கண்டினியூ பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து மேடம் நான் முடிச்சிடுறேன், அப்புறமா queries. ஓகே சார். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டுக்கு வந்து டெலிகிராம், இமெயில் அண்ட் வாட்ஸ்அப்புக்கு வந்து கேட்டிருந்தோம். எனக்கு இன்னும் ரெஸ்பான்ஸ் வரல அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கு வந்து டீம்ஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதுக்கு உட்கார வச்சாச்சு. ஸோ இப்போ வர queries எல்லாம் மோஸ்ட்டாக எல்லாமே அட்ரஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு ரொம்ப குயிக்காக. ஸோ அந்த அந்த கன்சர்னையும் எடுத்துட்டு நம்ம இது பண்ணி விட்டாச்சு. தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேன் ரிலேட்டடாக சில பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இது இன்கேஸ் இப்போ நம்ம இப்போ ஜாயின் பண்ணியிருக்க மெம்பர்ஸ்க்கு அந்த பிரச்சனை இல்லாட்டினும் கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அப்லைன் டவுன்லைன் யாருக்காவது இந்த பேன் ரிலேட்டட் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ இதை கேட்டு நீங்கள் அவங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க ஜாயின் பண்ண முடியல அப்படின்றனால பேன் அப்ளை பண்ணுறது மட்டும்தான் நம்மளால ஃப்ரம் அசசி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தோ இல்லை நம்ம பியாண்ட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தோ நம்ம பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து அந்த பேனை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமேல் அந்த ப்ராசஸிங் சென்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ராசஸிங் சென்டரில் வந்து டெஸ்பேச் பண்ணுறதுக்கு வந்து ஆதார் அட்ரஸில் தான் பார்த்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அந்த டெஸ்பேட்ச் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்காது, யார் சப்மிட் பண்ணாலும் அவங்களோட இதில் தான் வரும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் இப்போது சில பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் பேன் கொடுத்துருந்தோம் சார், நம்ம பேன் சப்மிட்டும் பண்ணிட்டோம், பட் இன்னும் எங்களுக்கு பேன் கார்டு கையில் வரல அப்படின்னு. அந்த மாதிரி கேசஸ்க்கு வந்து எங்களுக்கு இப்போ நாங்கள் அந்த இதுக்கே ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரீச் அவுட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 டேஸில் அப்டேட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இத்தனை பேருக்கு பேன் நாங்கள் இஷ்யூ பண்ணியிருக்கோம், பட் நம்ம இங்கே வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நாங்கள் தனியாக ரீச் அவுட் பண்ணிடுறோம். இஷ்யூவே பண்ணலை அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன ரீசன்னால இஷ்யூ பண்ணல, எல்லாம் ஒருவேளை அட்ரஸில் போயிட்டு கொடுத்துட்டு அங்கே கலெக்ட் பண்ண ஆள்லன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துருச்சு, இந்த மாதிரி கேசஸ்லாம் சிலது இருந்துச்சு. அந்த மாதிரி கேசஸ் இருந்துச்சுன்னா அது என்னென்ன அப்படின்றது ரெஸ்பெக்டிவ் ஆளுங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமேல் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம டேக் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இது 3வது பாயிண்ட்டுங்க. 4வது பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா ஐடிஆரில் சில மெம்பர்ஸ்க்கு வந்து பிஸ்னஸ் இன்கம் இருக்குது. அதாவது தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு தொழில், அது சிறு தொழிலோ இல்லை பெரிய நார்மலான பிஸ்னஸோ ஏதோ ஒன்று. அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் டீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அது வந்து கேபிட்டல் கெயின்ஸ்னு சொல்லுவாங்க.
இந்த மாதிரி இந்த இன்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஐடிஆர் ஒன்னுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் நோ கொடுத்தனா தான் ப்ரொசீட் பண்ணணும். ஆனால் சிலர் வந்து தவறுதலாக அது தெரியாமல் வந்து எஸ்ன்னு நோன்னு கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணிடுறாங்க. அப்புறமா ஃபைல் பண்ணுறப்ப இல்லைங்களே எனக்கு பிஸ்னஸ் இன்கம் இருக்குது, நான் வந்து பங்குச்சந்தையில் கொஞ்சம் பணம் போட்டிருக்கேன், இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸமோ இல்லை பங்குச்சந்தையிலேருந்து நஷ்டமோ லாபமோ இருக்குது அப்படின்னா நீங்கள் நேராக ஐடிஆர் ஒன் ஃபார்மை ஃபில் பண்ணாமல் நம்மளோட சப்போர்ட்டுக்கே நீங்கள் எழுதிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த இன்கம் இருக்குது, எந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும் அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் இப்போ இதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் அமுச்சிட்டு queryக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி சொல்ல விரும்பினது. அது முடிச்சாச்சு. மீன்வைல் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து லைவ்ல டவுட் சால்விங்காக மட்டும்தான். ஏன்னா போன தடவையே ஒரு ப்ரீஃபும் கொடுத்தாச்சு. அதுக்கு மேலே போன லைவ்லேயே மறுபடியும் ஒரு டைம் ஃபார்மை சின்னதாக வந்து எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படின்றதையும் காமிச்சாச்சு. அது ரெண்டுமே வந்து அப்லோடும் பண்ணியாச்சு. ஸோ அதனால் அதை நம்ம மறுபடியும் இங்கே பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த நம்ம ஸ்ட்ரைட்டாக ப்ளீஸ் அட்ரஸ் பண்ணுறதை மட்டும் பார்த்துக்கலாம். இன்னொரு கொஸ்டின் போட்டிருக்காங்க குரூப்பில். என்னென்னா இந்த சில பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரெடீம் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னா பங்குச்சந்தை இருக்குது இல்லைங்களா, பங்குச்சந்தையிலேயே ஷேர்ஸோட சேர்த்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்குது. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை விற்றுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த இது வராது. நீங்கள் நேராக சப்போர்ட்டுக்கே நீங்கள் எழுதிடலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு 4-5 இன்கம் இருக்குது. கிரிப்டோ கரன்சின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிட்காயின், இத்திரியம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எதுலையாவது நீங்கள் டீல் பண்ணியிருந்தாவோ, இல்லை ரம்மி சர்க்கிள்லாம் அந்த ஆன்லைன் பெட்டிங் சைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி எதுலையாவது உங்களுக்கு இன்கம் வந்திருந்தாவோ, இல்லை ஏதாவது அந்த வருஷத்துல ப்ராப்பர்ட்டி சொத்து ஏதாவது வித்திருக்கீங்க, அதில் உங்களுக்கு வருமானம் வந்திருக்கு, அந்த மாதிரி ஏதாவது இருக்குனாவோ, இல்லை கேஷ் டெபாசிட்ஸ் அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும். அந்த ஃபார்ம் ஃபைல் பண்ணுறப்ப எனிவே அது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் ஐடிஆர் 1 ஃபைல் பண்ண முடியாது. இது நீங்கள் குறிப்பாக நீங்கள் எழுதிக்கணும். என்னென்னு திரும்பவும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து சொத்து ஏதாவது வித்திருந்தனா, அதாவது நிலம், வீடு இந்த மாதிரி ஏதாவது வித்திருந்தனா. ரெண்டாவது வந்து ஷேர் மார்க்கெட் இன்கம். ஷேர் மார்க்கெட்னா ஷேர்ஸும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ரெண்டுமே சேர்ந்து தான் வரும். இதில் ஏதாவது வித்திருந்தா. மூணாவது வந்து கிரிப்டோ கரன்சிஸ், பிட்காயின், இத்திரியம், டாஜ் காயின் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் ரொம்ப பரபரப்பாக்கி விளையாடிட்டு இருந்தாங்க அந்த கிரிப்டோ கரன்சிஸ். அப்புறம் ரம்மி சர்க்கிள் ஆன்லைன் மற்ற எந்த நிறைய ஆன்லைன் பெட்டிங் சைட்ஸ் வந்துருச்சு, பயங்கரமாக கேம்பிளிங் பண்ண வைக்கிறாங்க. இந்த அந்த மாதிரி வர்ற இன்கம். ஸோ இந்த 4ல் எது வந்தனாலும் ஐடிஆர் 1 நம்ம ஃபைல் பண்ண முடியாது. நீங்கள் நேராக சப்போர்ட்டுக்கு நீங்கள் எழுதிடலாம். ஐடிஆர் 2ஓ 3ஓ எது நமக்கு கரெக்டான ஐடிஆரோ அதை சொல்லிடுவாங்க. நீங்கள் அதை ஃபைல். சார் இந்த செஷனும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோமா இதில் போஸ்ட் பண்ணுறதுக்கு? ஆமாம் சார், ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஓகே மெம்பர்ஸ், நம்ம இந்த செஷனையும் ரெக்கார்ட் பண்ணிடுறோம். ஸோ தட் போன செஷனில் சொல்லாத மாதிரி ஏதாவது பாயிண்ட் சொன்னனாவோ, இல்லை போன செஷனில் கேட்காத ஏதாவது கேள்வி இதில் மற்ற மெம்பர்ஸ் கேட்டு அது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுனாவோ யூஸ் ஆகும். அப்படின்றனால இதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுறோம். ஸோ இதையும் எடுத்து போஸ்ட் பண்ணிவிடுவோம். இப்போ நீங்கள் இங்கே இதில் இருக்கிறனால உங்களுக்கு நேரடியாகவே தெரிஞ்சிடும். இதில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை அப்லைன் டவுன்லைன் யாரோ ஜாயின் பண்ண முடியல, ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்க இன்னைக்கு வெளியில் போயிட்டாங்க, இன்னைக்கு அர்ஜென்ட் ஒர்க்கு, எமர்ஜென்சி அந்த மாதிரி எதனாலையோ ஜாயின் பண்ண முடியலனாவோ, நீங்கள் அவங்கள்ட்ட இந்த லைவ் அப்லோட் ஆகிருக்கும், அதை நீங்கள் பார்த்தும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டைம் ஃபுல்லாக பார்த்துக்க அட்வைஸும் பண்ணிடுங்க. நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு சின்ன பாயிண்ட்டு, நம்மளோட இந்த ஃபார்மில் சேலரி நான் லாஸ்ட் லைவ்லேயே சொல்லியிருந்தேன். நம்ம ஃபில் பண்ணுறப்போ ஹோல் ஃபினான்ஷியல் இயருக்கு ஃபில் பண்ணணும், அதாவது மொத்த வருஷத்துக்கும் ஃபில் பண்ணணும். ஆனால் சில பேர் வந்து தவறுதலாக ஒரு மாதத்துக்கு மட்டும் ஃபில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் லாஜிக்கலாக இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம இப்போ கொடுக்க போகிற ஐடிஆர் வந்து மொத்த வருஷத்துக்கு. அதனால் எந்த டேட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் மொத்த வருஷத்துக்கு தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு மாதத்துக்கு தான் உங்களுக்கு இன்கம் இருக்குது, மற்ற மாதத்துக்கு இன்கம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது பரவாயில்ல. உங்களுக்கு எல்லா மாதத்துலையும் இருக்குது. அதாவது இப்போ நான் ஒரு 2 எடுத்துக்காட்டு எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு இருக்கிறேன். எனக்கு மாத சம்பளம் வந்து 12,000 ரூபாய். நான் வந்து அந்த கம்பெனியில் 10 மாதம் தான் இருக்கேன்.
ஸோ எனக்கு வந்து சம்பளம் மொத்தமாக எவ்வளோ வருது, 1,20,000 ரூபாய். நான் இப்போ வந்து இந்த ஃபார்மில் 1,20,000 ரூபான்னு தான் போடணும். இது வந்து 2வது கேஸில் வந்து இப்போ லெட்ஸே நான் வந்து அந்த அந்த கம்பெனியில் 12 மாதமும் இருந்துட்டேன். அப்படின்னா என்னோட சம்பளம் எவ்வளோ, 12 மாதத்துக்கு 12,000 அப்படின்னா 1,44,000 ரூபாய். ஸோ இப்போ நான் வந்து 1,44,000 ரூபாய் நீங்கள் போடணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு மாதத்தோட இன்கம்மையோ இல்லை கொஞ்சத்தை எதையாவது ஒன்று மேலே கீழே தவறுதலாக போட்டுட்டா அது எனிவே நம்ம டீம் உங்களுக்கு அமுச்சு விட்ருவாங்க, அதை நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம அந்த அந்த எரரையும் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம அதில் போடுற இன்கம் வந்து எல்லாமே 12 மாதத்துக்குன்னா அதாவது அந்த வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிங்களோ அவ்வளோ போடணும். நீங்கள் ஒரு மாதம் தான் சம்பாரிச்சிங்க, மீதி மாதம் சம்பாதிக்கவே இல்லை அப்படின்னா வருஷத்துக்கு நீங்கள் எடுத்து போடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு தான் நான் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். நான் மொத்தமாகவே 10 மாதம் தான் வேலையில் இருந்தேன் அப்படின்ற பட்சத்தில் நான் 10 மாதத்தோட இன்கம்மை போட்டால் போதும். இப்போ எங்க டீமும் வந்து பேக் எண்ட்ல சில queries அட்ரஸ் பண்ணிட்டே வராங்க. சார் சாட்லயும் சில பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சாட் சப்போர்ட்டையும் அட்ரஸ் பண்ண சொல்லிக்கோங்க. ஓகே. இப்போ எங்க டீம் வந்து பேக் எண்ட்லயும் சில பாயிண்ட்ஸ் சொல்லிட்டே வராங்க. ஏன்னா இங்க இப்போ நமக்கு இமெயிலையும் டெலிகிராம்லயும் வாட்ஸ்அப்லயும் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த கொஸ்டின்லயே சில கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்பீட் ஆகுது. இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் அது மாதிரி தான், நிறைய ரிப்பீட் ஆகிற பாயிண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி வர்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கம்பைல் பண்ணி டீம் எனக்கு இங்கே பேக் எண்ட்ல சொல்லிட்டே வராங்க. அந்த மாதிரி ஏதாவது பாயிண்ட் வந்துச்சுன்னா நான் நடுவுலேயே நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நான் அந்த பாயிண்ட்டையும் சொல்றேன். மற்றபடிக்கு நம்ம இப்போ மெம்பர்ஸ் கொஸ்டின்ஸை கேட்டுட்டு நம்ம ஒன்று ஒன்றா அட்ரஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ யார் யாருக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ நீங்கள் பாட்டுக்கு எனக்கு ஒருத்தராக இது பண்ணிட்டு நீங்கள் கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் வந்து நிறைய பேர் பண்ணிட்டீங்க, அதனால ஒருத்தராக எடுத்துட்டு யாரை மிஸ் பண்ணோம் அப்படின்னு நமக்கு ட்ராக் இருக்காது. அதனால நீங்களே வந்து யாரோ ஒருத்தர் பேசுறப்ப இன்னொருத்தருக்கு நீங்க தயவு செஞ்சு இது விட்டுற மாதிரி வேண்டிக்கிறேன். பண்ணிட்டு மற்றவங்க நெக்ஸ்ட் ஒன் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சார் ஹலோ சொல்லுங்க. எஸ் சார், வணக்கம் சார். ஸோ உள்ள எனக்கு ஒரு 4-5 டவுட் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நீங்க கிரிப்டோ கரன்சி சொன்னீங்க இல்லையா? ஆக்சுவலா நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுல என்னன்னா 2 ஜாயினிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறதுனால நான் அதுல எந்த இன்கமும் வாங்கல. பட் ஜாயின் பண்ணதோட சரி. ஓகே சரிங்களா? இன்கம் எதுவுமே வாங்கல. அதுக்கு ஏதாவது இது ஃபைல் பண்ண முடியாம போகுமா? ஓகேங்க. இப்போ இதையும் நான் பொதுவாகவே எல்லாருக்கும் அட்ரஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஒரு வருஷத்துல நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கீங்க, ஆனா அதுல உங்களுக்கு வருமானம் வரல அப்படின்னா நீங்க எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை. ஏன்னா இப்ப நீங்க வந்து அதுல வாங்கியிருப்பீங்க, உங்களுக்கு வித்ததுல லாபமோ நஷ்டமோ எதுவும் கிடையாது. ஏன்னா நீங்க ஜஸ்ட் ஒரு நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிருப்பீங்க. ஆமா. அதனால வந்து நீங்க இப்ப நெக்ஸ்ட் இயர் பண்ணுவீங்கன்னு கேரண்டி கிடையாது. நம்ம பண்ணாமே விட்டுறலாம், நம்ம வேற எங்கேயாவது பண்ண ஆரம்பிக்கலாம். அதனால உங்களுக்கு நீங்க அதுல டிரான்சாக்ஷன் பண்ணி லாபமோ நஷ்டமோ ஏதாவது பண்ணியிருந்தா மட்டும் நீங்க அதை டிரான்சாக்ஷனா காமிச்சா போதும். ஓகே சார். இல்லைன்னா நீங்க கட்ட தேவை. ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து இப்போ பேங்க்ல வந்து டிடிஎஸ் ஏதாவது பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்கல்ல லாஸ்ட் டைம் சொன்னப்ப, உங்களுக்கு தெரியாம இருக்கும். டிடிஎஸ் ஏதாவது அவங்க பிடிச்சிருப்பாங்க, ஒரு 10 lakhs மேல 20 lakhs மேல இருந்தா அவங்க டிடிஎஸ் பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல. ஆமா. அதை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு வந்து ஒரே நிமிஷங்க. உங்களுக்கு வந்து பேங்க்ல இருந்து இன்ட்ரெஸ்ட்ல டிடிஎஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா ஃபார்ம் 16A அப்படின்னு ஒரு ஃபார்ம் தருவாங்க. கம்பல்சரியா எந்த பேங்க்ல பிடிச்சிருந்தோ அதை தந்திருப்பாங்க. ஏன்னா பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய கம்பெனிகள் இல்லையா? ஸோ அதனால ஃபார்ம் 16Aன்னு ஒன்று தந்திருப்பாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், டாக்ஸ் டிரெக்டட் அட் சோர்ஸ் இல்லைன்னா டிடிஎஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். இல்லைன்னா மாறா உங்களுக்கு அது தரல தெரியல அப்படின்னாலும் உங்களோட இன்கம் டேக்ஸ் லாகின்ல நீங்க போயிட்டு இந்த ஃபார்ம் ஏஎஸ்டிஎஸ்னு சொல்லியிருந்தாலே அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க நம்புறேன். அதுல பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுல 0ன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதுவும் டிடெக்ட் ஆகலைன்னா. ஓகே சார். நெக்ஸ்ட் salary amount ஒரு விஷயம். சாரி மேடம். இன்னும் ஒரு விஷயம் மெம்பர்ஸ், இப்போ பேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு உங்களோட இன்கம் டேக்ஸ் போர்ட்டல நீங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இமெயில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிடணும். அதை சில பேர் இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம இருக்கீங்க. அது பண்ண தெரியலையா இல்லை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களான்னு தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு பண்றதுக்கு தெரியல அப்படின்னா அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு ஸ்டெப் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். உங்களோட இண்டிவிஜுவல் பேன் நம்பர் என்ன, உங்களோட பேர் என்ன, உங்களோட டேட் ஆஃப் பர்த், இவ்வளவுதான் கேட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்கும். அதை நீங்க பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணினீங்க தான் நமக்கு வந்து இன்கம் டேக்ஸ் லாகின் கிரியேட் ஆகும். அதை ஸ்பெசிஃபிக்கா அந்த ரெஸ்பெக்டிவ் பேன் கிரியேட் பண்ணிக்கிறதா வந்து செக்யூரிட்டி ரீசனுக்காக கரெக்ட்ன்றனால அதை அப்படி பண்ண சொல்றது. ஸோ நீங்க அதை பண்றதுக்கு யாராவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க அதை பண்ணிட்டு சப்போர்ட்டுக்கு நீங்க ஃபைல்ஸா அனுப்பலாம். ஓகே மேடம், நீங்க கண்டினியூ பண்ணலாம். சாரி. இப்ப சேலரி வந்து வாங்குறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஹேண்ட் சேலரி தான் நான் வாங்கிட்டு இருக்கேன்.
ஓகேங்க. ஒரு 20,000 வந்து ஹேண்ட் சேலரியா வாங்கிட்டு இருக்கேன். எந்த அக்கௌண்ட்லயும் அதை நான் காமிச்சது கிடையாது, சேலரியா காமிச்சது கிடையாது. அப்ப ஓகேங்க. அந்த மாதிரி நேரத்துல நான் எவ்வளவு போடணும்? இல்ல நீங்க அதே ஃபுல்லா தான் போட்டுடலாங்க. போடணும்? நீங்க அதே போட்டுடலாம் மேடம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க இப்ப 20,000 வாங்குறீங்கன்னா, அந்த வருஷம் ஃபுல்லா வாங்கியிருந்தீங்கன்னா, 2,40,000 ஆகுது. நீங்க அதையே நீங்க வந்து 2,40,000 சொல்லி அந்த பேசிக் சேலரியில நீங்க இல்ல அது போட்டுடலாம். ஃபுல்லா தான் போடணுமா? இல்ல ஏதாவது கம்மி பண்ணி போடலாமா ஏதாவது? நீங்க ஃபுல்லாவே போட்டுறணும் மேடம். கம்மி பண்ணி போடக்கூடாது. உங்களுக்கு கேஷா வந்திருக்குன்றனால நீங்க கம்மி பண்ணி போட்டாலும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா, ஆமா. இல்ல கண்டுபிடிக்க மாட்டாங்கல்ல. அப்படி பிரச்சனை எதுவும் இல்ல. ப்ராப்ளம் வருமா அப்படின்றதுக்காக. இல்ல கேஷ பொறுத்தவரைக்கும் ப்ராப்ளம் வராது சொல்லப்போனா. ஆ, பட் நமக்கு வந்து 2,50,000 கீழ இருக்கறனால நம்ம ஃபுல்லாத்தையும் காட்டுனாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓகே சார். அதுல வந்து இன்ஃபாக்ட் என்னன்னா இப்போ ஒரு விதத்துல உங்களுக்கு அது நல்லதா இருக்கும். ஏன்னா நீங்க 2,40,000 காட்டுறப்போ, ஃபியூச்சர்ல நீங்க ஏதாவது ஹோம் லோன் எடுக்குறீங்க, இல்லன்னா வந்து பர்சனல் லோன் பைக்கோ, காரோ வாங்குறதுக்கு லோன் எடுக்குறீங்கன்னா, உங்களோட டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கேட்பாங்க நீங்க பார்த்துருந்தீங்கன்னா. ஓ, சோ அதுக்கு சரி உங்களுக்கு சரி. காட்டுறப்போ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அதுல வந்து ஓனர் பேரு வந்து கம்பல்சரி போடணுமா சார்? ஏன்னா அவங்க எனக்கு இது வந்து பெரிய குரூப், நான் போட்டு ஏதாவது எனக்கு ப்ராப்ளம் ஆகுமா? அவங்களுக்கு இல்ல திட்டுவாங்களான்னு அது அந்த யோசனையா. ப்ராப்ளம் எதுவுமே வராது மேடம். ஆ, நீங்க வந்து அவங்களோட டானோ இல்ல அவங்களோட பானோ போட்டீங்கன்னா தான் அவங்கள கண்டுபிடிக்க முடியும். ஓகே இல்லன்னா அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா இப்போ அ கோடிக்கணக்கான ரிட்டர்ன் ஃபைல் ஆகுது இல்லீங்களா? அவங்களால அதுல போயிட்டு எடுத்துட்டு அந்த பேர போட்டுலாம் ட்ராக் பண்ண முடியாது. ஓகே ஓகே. அப்புறம் நீங்க வந்து இந்த பானோ போட்டா தான் ட்ராக் பண்ண முடியும். அப்புறம் இந்த வீடியோல போடும்போது நியூ ரெஜிம் ஓல்டு ரெஜிம்னு சொல்லிட்டு போட்டீங்களா? அதுல ஏதாவது இதுல போட்டாதான் பெனிஃபிட், ஓல்டுல போட்டாதான் பெனிஃபிட் அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல நாங்க நியூ ரெஜிம் அது இதை செலக்ட் பண்ணாலே அந்த போதுங்களா? கால்குலேஷன் வந்து எங்க டீமே பண்ணிடும் மேடம். ஓகே நீங்க வந்து இப்போ உங்களுக்கு வந்து அ இது வரல அப்படின்றனால, உங்களுக்கு டாக்ஸ் லைபிலிட்டி வரல அப்படின்றனால பிரச்சனை இருக்காது. அப்புறம் பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்றது வந்து ஏதாவது எல்லா பேங்க்லயும் செக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆ. எனக்கு இந்த ஏஎஸ்டிஎஸ் போட்டதுல வந்து ஒரு 1314 அது மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட்னு போட்டு மட்டும் தான் வந்திருக்கு, வேற எந்த காலமும் வரல. நீங்க அத மட்டும் நான் எடுத்து போட்டுடலாம். அந்த அமௌண்ட் மட்டும் போட்டா போதுங்களா? கரெக்ட். ஓகே ஓகே. ஸோ இப்போ அதர் இன்கம் வந்து வருது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்னொருத்தவங்க காசு கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம யூபிஐல போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம், அதெல்லாம் போட தேவையில்ல. அதெல்லாம் தேவையில்ல மேடம். ஓகே. அதர் இன்கம் அக்கௌண்ட்ல வந்தா மட்டும் தானே போடணும், இல்ல கையில வந்தாலும் போடணுமா? கையில வந்தாலும் போடணும். அது உங்களோட இன்கமா இருந்தா மட்டும் தான் போடணும். ஓகே சார். ஓகே ஓகே. ஏன்னா ஓகே. ஓடிபி ஓகே சார். தேங்க்யூ. போகுது. இதுதான் சார். அப்புறம் கேட்டேன் சார். தேங்க்யூ சார். நோ ப்ராப்ளம் மேடம். தேங்க்யூ. ஜென்சன் சார் ஆண்டனி சார் ஹலோ நீங்க சார் நீங்க நான் பேசலாங்களா சார்? ஒரு நிமிஷம் மேடம். இன்னொருத்தர் சார் இருக்காரு. அவர் முடிச்ச உடனே நம்ம வந்துடலாம். சொல்லுங்க சார். பாருங்க. ஓகே சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஹலோ சார், என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? சொல்லுங்க. கொஞ்சம் நீங்க வெளியில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார் இல்லையா? இல்ல சார், இல்ல வீட்டில் தான் இருக்கேன். பட் எனக்கு வாய்ஸ் இப்போ கிளியரா ஓகே. இருக்கு. இப்போ ஓகே சார். இப்போ ஓகே. ஓகே சார். ஒன்றும் சரி. இல்லை சார். இப்போ நான் வந்து சார் ஒரு கவர்மெண்ட் சேலரி வாங்கிட்டு இருக்கேன். ஆஃபீஸ் அசிஸ்டண்டா ஒர்க் பண்றேன். ஓகே சார். எனக்கு வந்து அந்த சம்பளம் வாங்குற அக்கௌண்ட்டுக்கு மட்டும் அவங்க 16 இயர் ஃபார்ம் இது ஸ்கூல்ல ஃபார்ம் ஃபைல் 16. பண்றாங்க. ஆமா சார். ஓகே. ஓகே சார். அதனால என்னன்னா, இப்ப எனக்கு இந்த பேன் ஆதார் போட்டு அந்த லாகின் பண்றது வர மாட்டேங்குது. ஏன்னா அவங்க வந்து அதுக்கு பாஸ்வேர்டு வச்சிருப்பாங்க போல அங்க இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ற இடத்துல. அப்படி இருக்காதுங்களே. ஏன்னா வந்து அவங்க ஃபைல் பண்றது வந்து அவங்களோட டிடிஎஸ் ரிட்டர்ன் சார். நம்ம ஃபைல் பண்றது ஓகே. நம்மளோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன். ஸோ நம்மளோட பேன் வந்து அவங்கள்ட்ட அதாவது பேன் நம்பர் மட்டும் இருக்கும். மத்தபடிக்கு லாகின் வந்து அதனால தான். இப்ப நாங்க சொல்றோம் இல்லைங்களா? இப்ப பேன் எடுத்து குடுக்குற கேஸ்கே கூட நாங்க வந்து யூசர் கிரியேட் பண்ண சொல்றது அதுக்கு தான். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் இந்த கன்ஃப்யூஷன் வந்துரும். வேற யார்கிட்டயோ அது இருக்கு, வேற யாரோ யூஸ் பண்றாங்களோன்னு. அதுக்காக தான் நாங்க ஃபர்ஸ்ட் யூசர் ஐடி கிரியேட் பண்ண சொல்லி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லி அப்புறமா எங்களுக்கு தர சொல்றோம். ஸோ தட் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா தெரியும். அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அவங்க அதுக்கு மேல குடுத்தது வந்து எங்களுக்காக ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்காக மட்டும். அதனால அது எப்போ கண்டிப்பா உங்ககிட்ட தான் இருக்கும். ஸோ நீங்க அதை வந்து ரீசெட் கொடுத்து மாத்திக்கோங்க சார். உங்க ஃபோன் நம்பருக்கு இல்ல மெயிலுக்கோ ஓடிபி போகும். ஓகே. இல்ல உங்களுக்கு அது பண்ண முடியலன்னா உங்களுக்கு நியூ ரெஜிஸ்டர் ஹியர்னு ஒன்று இருக்கும் சார். அதுல நீங்க போயிட்டு கிளிக் பண்ணணும். உங்களுக்கு அப்பயும் வரலன்னா எங்க டீமுக்கு நீங்க ஃபோனுக்கு நீங்க மெசேஜோ இல்ல சப்போர்ட்க்கோ எழுதிருங்க. ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி கைட் பண்ணுங்க லைவ்ல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அவங்களே பண்ணிடுவாங்க சார். ஓகே சார். அப்ப எனக்கு வந்து நான் ஐடிஆர் 1 பண்ண முடியாது இல்லையா? ஐடிஆர் 2 தான் பண்ண முடியலையா சார்? ஏன் சார்? உங்களுக்கு என்னென்ன இன்கம் சோர்சஸ் இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. இன்கம் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தா எனக்கு சேலரி ஒண்ணுதான் சார். ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி வருது. ஐடிஆர் 1 தான் சார். ஐடிஆர் 2 தேவையில்லை நமக்கு. அப்போ அந்த நீங்க கூகுள் ஷீட் கொடுத்துருந்தீங்க இல்லையா? கூகுள் ஷீட்டா யூட்டிலிட்டிங்களா? ஆமா சார். அதுல ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது லாஸ்டா வந்து உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்கிறாங்களா இல்லையாங்கிற அந்த கொஸ்டின் வருது இல்லையா? ஓகே. அதுல வந்து டிடிஎஸ் இப்ப எனக்கு ஸ்கூல்ல பிடிக்கிறாங்க.
ஓகே சார். இப்ப டிடிஎஸ் பிடிக்கிறாங்கன்னு போட்டா அந்த ஐடிஆர் 1 நாட் எலிஜிபிள் அப்படின்னு வந்துருது சார். அப்படி வராதுங்களே. எந்த எந்த மொத்தம் 4 டேப் இருக்கு இல்லைங்களா? அந்த எந்த டேப் சொல்றீங்க சார்? டேப் 1ஆ 2ஆ 3ஆ 4ஆ? 1லயே டேப் 1. டேப் 1ல எந்த கொஸ்டினுக்கு சார்? லாஸ்ட் கொஸ்டின் சார். அதாவது இந்த டிடிஎஸ் பிடிக்கிறாங்களா இல்லையாங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் ஒன்று வருது. ஓ, அதுவா? 194N அது நீங்க நோ கொடுத்துருங்க சார். அது வந்து நம்மளோட டிடிஎஸ் இல்ல சார். அது வந்து நீங்க இன்னும் ஃபார்ம்ல இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமேல் தான் உங்களுக்கு வரும். இந்த 194N வந்து கேஷ் வித்ட்ரால். அதான் நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு அந்த டவுட். இது வந்து கேஷ் டெபாசிட்ஸ் ஆர் வித்ட்ரால் சார். நீங்க ஒரு 2 லட்சத்துக்கு மேல கேஷ்ல டிரான்சாக்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் ஆடிட் அப்ளிகபிளா இருக்கப்போ சில கேசஸ்ல வந்து அது 10 lakhs அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்கு. நீங்க அதுல நோ கொடுத்துருங்க சார். ரைட் சார். ஓகே. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நோ ப்ராப்ளம் சார். சார் பேசலாங்களா? ஹலோ சார். ஹலோ சார். ஹலோ சார். பேசலாம் மேடம், சொல்லுங்க. சார் வந்து நாம வந்து இப்போ ஃபில் பண்ண ஃபார்ம் கரெக்டா ராங்கான்னு நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது ஒரு டவுட்டு. மெயின் மேட்ரு என்னன்னா உங்களை காண்டாக்ட் பண்ண முடியல, அது ஒரு கஷ்டமா இருக்கு மனசு. எப்படி நாம் ஏதாச்சும் தப்பு பண்ணா அது கரெக்ட் பண்றது, அது ஒரு டவுட்டு. என்ன பண்றது சொல்லுங்க சார். இப்போ நீங்க ஃபார்ம்ல வந்து தப்பு பண்றது அப்படின்னு எதுவும் இல்லை மேடம். நம்மளோட ரிட்டர்ன்ல வந்து நீங்க வந்து கொடுக்குற பர்டிகுலர்ஸ் மட்டும் தான் நீங்க கொடுக்கணும். மற்றபடிக்கு ரிட்டர்ன் வந்து நான் சொன்ன மாதிரி அது நிறைய பேஜஸ் இருக்கும். அதுல வந்து நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, அது எங்க டீமே பண்ணிடுவாங்க. உங்களோட பர்டிகுலர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நீங்க வந்து கரெக்டான நீங்க எவ்வளவு இன்கம் சம்பாரிச்சிருக்கீங்க, நீங்க எவ்வளோ அந்த அந்த இந்த எம்ப்ளாயர்கிட்ட வேலை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு இன்கேஸ் வீட்டு வாடகை ஏதாவது வருதுன்னா எவ்வளவு வந்திருக்கு, அந்த பர்டிகுலர்ஸ் வந்து நீங்க தான் சொல்லணும். அது நீங்க தப்பா சொல்றீங்க அப்படின்னா அது நீங்க அந்த ஃபுல்லா முடிச்ச உடனே ஒரு எக்ஸல் வரும் இல்லைங்களா, அந்த எக்ஸல்ல நீங்க மட்டும் போய் பாத்துக்கலாம். நீங்க போட்டது வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு வேலிடேட் பண்ணி அமைச்சிடலாம். அதை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா போதும். மத்ததெல்லாமே வந்து டீமே இங்க ரிட்டர்ன்ல ஃபில் பண்ணிடுவாங்க. நீங்க கொடுக்குற பர்டிகுலர்ஸ் மட்டும் கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா வேற எதுவும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார். உங்ககிட்ட வந்து என்னோட ஃபார்ம் வந்துருச்சுன்னு சொல்லி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்க இமெயில் அனுப்பிச்சிட்டனாலே போதும் மேடம். உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிராஃப்ட் அனுப்பிச்சு விடுவாங்க. ஏன்னா நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபைலே ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த ரிவர்ட் வந்து வந்துடும். நான் அனுப்பி அன்னைக்கு நீங்க ஜூம் மீட்டிங் எடுத்தீங்களா, அதுக்கப்புறம் அடுத்த நாள் அனுப்புனங்க சார். ஆனா எனக்குள்ள ஒரு டவுட் இருக்கு, அது வந்து கரெக்டா ஆச்சா இல்லையா தெரியல. நோ ப்ராப்ளம் மேடம். நீங்க எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட்டுக்கு மட்டும் நீங்க மெயில் அனுப்பிச்சிருங்க. ஏன்னா இப்ப வரைக்கும் இருக்கிற எல்லா குவரிஸும் எல்லா ஐடிஆர்ஸுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அப்போ மோஸ்ட்லி ஃபார்ம் ரிசீவ் ஆகாம தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க மெயில் அனுப்பிச்சிருங்க, உடனே செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட் இது போட்டதுல இருந்தே டீமை வந்து பேண்ட்வித் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ ஃபுல் டைமா அதில் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எதுவுமே வந்து அட்ரஸ் ஆகாம இல்ல, மிஸ் ஆக தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ நீங்க இந்த டைம் நான் ஆல்ரெடி 4 years கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது கட்டிட்டு இருக்கேன் இன்கம் டாக்ஸ். இப்போ இந்த டைம் 31க்கு முன்னாடி கட்டலினா அது மிஸ் ஆயிடுச்சுன்னா ஃபைன் கட்டணும்ல சார்? அது மிஸ் ஆகாது மேடம். இன்கேஸ் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபைன் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது முன்னாடியே ஃபைல் பண்ணிடுவாங்க. ஓகே, சரிங்க சார். தேங்க்யூ சார். உங்களை காண்டாக்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்க சார். என்ன பர்சனலாங்களா? பர்சனலா சார், அந்த உங்க கம்பெனி அதுதான் சர்வீஸ். அதுதான் இப்போ லாஸ்ட் லைவ்லயே கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் வருது சார் ரெஸ்பான்ஸ், பட் கொஞ்சம் குவிக்கா இருந்தா பெட்டர்னு. அதனால இப்ப நாங்க பேண்ட்வித் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் குவிக்கா, ஏன்னா இப்ப நமக்கு வழக்கம் போல ஒருத்தங்களை எடுத்து அவங்களை ட்ரெயின் பண்ணிட்டு அப்புறமா உள்ள போறது கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா. அந்த ஒரு இது மட்டும் தான். இப்ப பேசிக்கா வந்து இப்போ ஒரு ஃபுல் ஃபிளெஜ் டீம் உட்கார வச்சிட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு முன்னாடி இருந்த ரெஸ்பான்ஸ் ரேட் கூட இப்போ ட்ரிபிள் டைம் ஃபாஸ்டாவே இருக்கும். ஸோ நீங்க இந்த மெயிலையோ இல்லை வாட்ஸ்அப்லயோ டெலிகிராம்லயோ போட்டுடலாம். இன்னொரு பொதுவான ரிக்வெஸ்ட் என்னன்னா, இப்போ சில மெம்பர்ஸ் வந்து இப்போ இந்த லைவ்லயே பாத்தீங்கன்னா ஏற்கனவே யூடியூப் வீடியோலயே போட்டதையோ ஏற்கனவே சொன்னதையோ கூட எனக்கு மறுபடியும் கேட்கறாங்க. அதுல தப்பு எதுவும் இல்லை. பட் என்னன்னா இப்ப அதை மறுபடியும் நாங்க திருப்பி சொல்றனால அதுக்கு டைம் ஆகுது இல்லைங்களா. இது நம்ம லைவ் நமக்கு சொல்லிட்டோன்னா டக்குன்னு முடிஞ்சிருது. பட் 1-to-1 சப்போர்ட்ல இருக்கப்போ அது ஒருத்தருக்கு சொல்லி முடிச்சுட்டு இன்னொருத்தருக்கு போகணும். ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே பல தடவை சொன்ன விஷயத்த வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் மெம்பர்ஸே வந்து அதை பார்த்துட்டே தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு டைம் சேவ் ஆகும். அது ஒண்ணுதான். அது மட்டும் கொஞ்சம் லேக்கிங்கா இருக்கு. அதை நம்ம பண்ணிட்டோம்னா ரொம்ப சூப்பர் ஆயிடும். கரெக்டா எசென்ஷியலான டவுட்ஸ் மட்டும் நம்ம எடுத்து குயிக்கா அட்ரஸ் பண்ணலாம். நீங்க அந்த ஒரு நம்பர் சொன்னீங்களா சார், ஒரு லாஸ்ட்ல வாட்ஸ்அப் நம்பர், ஏதாவது சப்போர்ட் வேணும்னா அதுல மெசேஜ் பண்ணலாம். அதுல நம்ம மெசேஜ் பண்ணா ரெஸ்பான்ஸ் கிடைக்குங்களா சார்? கிடைக்கும் மேடம். நீங்க அதுலயும் பண்ணலாம், டெலிகிராம்ல நீங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்க இமெயிலே வச்சுக்கோங்க.
ஏன்னா சப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் இமெயில் தான் வந்து பிரைமரி மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதுலயே ஏதாவது இப்போ சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இது மெயில்ல பேசினா அவ்வளவா புரியாது, நேரா போன்லயே பேசிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த பட்சத்துல எல்லாருக்கும் அதான் சார் ப்ராப்ளம். எல்லாருக்கும் மோஸ்ட்லி அதான் ப்ராப்ளம். அவங்களே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உங்க நம்பரை கேட்டுட்டு அவங்களே வந்து உங்களுக்கு ஃபோன் பேக் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுல என்ன இதுனா இப்போ சிலர் வந்து இன்கம் டேக்ஸோட இப்போ நான் வந்து உங்களுக்கு லைவ்ல அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த கொஸ்டின் கேட்டாலும் நான் அட்ரஸ் பண்றேன். ஏன்னா நான் வந்து ஓவராலா ஹெட் பண்றேன், அதனால என்னால ஆன்சர் பண்ண முடியுது. பட் நம்ம டீம்ல பாத்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. இப்போ சிலர் வந்து அந்த பேன் ஃபைலிங்க்கு மட்டும் பார்ப்பாங்க, சில பேர் வந்து டேக்ஸோட ITR 1க்கு மட்டும் பார்ப்பாங்க, சில பேர் வந்து TDSக்கு மட்டும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி சப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றனால நம்மளோட query வந்து ரேண்டமா யாருமே எடுத்து அட்ரஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் மெயில்ல போயிட்டு யாருக்கு அதை அசைன் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுனா தான் அவங்க கூப்பிட முடியும். நீங்க கம்பெனி இல்ல எந்த பெரிய கம்பெனி பாத்தீங்கன்னா அது மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க இப்போ சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்க ஃபோன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த விஷயம்னா நீங்க 1 டயல் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்த விஷயம்னா நீங்க மறுபடியும் 3 டயல் பண்ணுங்க, அந்த மாதிரி போகும். மாதிரி பேசிக்கா. சரிங்க சார். ஓகே சார், தேங்க்ஸ் சார். சார் வணக்கம் சார். சார் ITR 2க்கு வந்து நீங்க மெயில் போட சொன்னீங்க. ஹலோ சார், சொல்லுங்க சார். போன லைவ்ல சார் வணக்கம் சார். ஆல்ரெடி நான் சொல்லுங்க சார். ஆல்ரெடி நான் பேன் கார்டுக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமா சார். மைனர் மேஜர் ரெண்டுத்துக்கும். ஓகே சார். அப்போ வந்து அந்த நான் அப்ளை பண்ண கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 3 months ஆச்சுன்னா மேஜர் ஆன மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஓகேங்க. அதனால நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெயில் பண்ணியிருந்தேன், நான் பே பண்ணிட்டேன், ஒரு 3 மாசம் கழிச்சு அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஓகே. ஆனா வாட்ஸ்அப்ல எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைங்க சார். ஓகே. அதுக்கு ஏதாவது பண்ண முடியுங்களா? இப்போ ஏதாவது அப்ளை பண்ண முடியுங்களா? இப்போ அது ஃபைல் ஆகியிருக்காதுன்னு நினைக்கிறேங்க. இப்போ அது நீங்க மறுபடியும் ரெஸ்பாண்ட் பண்ணிடுங்க. நீங்க மறுபடியும் அந்த சப்போர்ட்கே போட்டுருங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு பார்த்து எடுத்து கொடுத்துருவாங்க. அதாவது நீங்க டெலிகிராம் சேனல்ல இந்த சேனலே போட்டிருந்தீங்க, அந்த பேப்பர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தீங்க. அதுல அவங்களோட போட்டோ ஒட்டி அவங்களோட சைன் மட்டும் எடுத்து போட்டு உங்களுக்கு அந்த நீங்க மென்ஷன் பண்ண அட்ரஸ் அனுப்புனா போதும். அவ்வளவுதான் சார். இல்ல நீங்க ஏற்கனவே அனுப்பிச்சிட்டீங்க இல்லையா? இல்ல சார், இதுவரை நான் அனுப்பல. நான் உங்ககிட்ட கேட்டதோட சரி சார். தாராளமா அனுப்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம எப்ப க்ளோஸ் பண்ணினோம், இன்னும் வந்து இப்ப நீங்க வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அனுப்புறேன் நீங்க சொல்லியிருந்தீங்க. பட் சிலர் வந்து அவங்க அதை கவனிக்காமையோ இன்னும் இப்போ நேற்று வரைக்கும் கூட வந்துட்டே தான் இருக்கு. அதை நாங்க எடுத்து ப்ராசஸ் பண்ணிட்டே தான் இருப்போம். நாங்க ஒரு டைம் வந்து ஜஸ்ட் ஒரு குவிக்னஸ்க்காக தான் சார், அவ்வளவுதான். மற்றபடிக்கு வந்து நீங்க கொடுக்கலன்னா நாங்க பண்ணவே மாட்டோம், அந்த மாதிரி எதுவும் கண்டிப்பா இருக்க போறது இல்லை. ஏன்னா எல்லாமே நம்ம ஃபேமிலி மேல தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்னன்னா இப்போ சில பேருக்கு வந்து பேன் வந்து நம்ம சொல்லி 5 மாசம் ஆகுது, பட் இப்பதான் கொடுக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடும்னா பேன் வரதுக்கு ஒரு வாரம் ஆயிடும். ஸோ அதனால ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நாங்க ஒரு டைம் ஸ்ட்ரெஸ் பண்றோம். மற்றபடிக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லை சார். நீங்க பாட்டுக்கு முடிக்க நீங்க அமைச்சலாம், ஒரு கவலையும். ஓகே சார், தேங்க்யூ சார். அவ்வளவுதான் சார். ஓகே சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். பேமெண்ட் ஆதி ப்ராசஸ் கரையறியப்பா. இதுக்கு முன்னாடி சார் ஒருத்தர் பேச ட்ரை பண்ணாரு. அவரு ஹலோ சார் சொல்லுங்க சார். பேசுறேன் சார். நான் வந்து வான்காருக்கு அப்ளை பண்ணி முதல்ல ஃபார்ம்லாம் அனுப்புனீங்க. ஓகே சார். பிளாக்குங்களை போடணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அனுப்பணும். அனுப்பி 1 மாசம் ஆகுது, எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை சார். பேனோட அப்ளிகேஷன் நீங்க அனுப்பிச்சிட்டீங்களா சார்? ஆமா சார். ஸோ இப்போ நான் உங்களுக்கு லைவ் முதலே சொல்லிட்டேன் சார், நான் மறுபடியும் ரீஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பேன் அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ கரெக்டாக ஃபில் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் சில மட்டும் அனுப்புனாங்க. ஓகே, கரெக்ட் சார். ஸோ இப்போ நீங்கள் அதை அனுப்பிச்சிட்டிங்கன்னா எங்கள் டீம்லேருந்து அந்த பேனை அப்ளிகேஷனை ப்ராசஸிங் காமிச்சிருப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேன் ஐடியலாக கவர்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் NSDன்னு சொல்லுவாங்க, அதில் கிடைச்சதா கிடைக்கலங்கிறது எதுவுமே அதுதான் சார் நான் சொல்றேன், நான் ஃபினிஷ் பண்ண விடுங்க. ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு நேரம் அனுப்பிச்சு விட்டுடுவாங்க. ஸோ அந்த நேரம் அனுப்புறது வந்து நம்ம இப்போ நீங்களோ நாங்களோ யாருமே இன்டர்வியூன் பண்ண முடியாது. அந்த டிபார்ட்மெண்ட்ல ப்ராசஸிங்கை பொறுத்து தான் இருக்கு. இப்போ அதுக்கும் வந்து சில பேருக்கு வந்து இப்போ இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு, எனக்கு வந்து நான் கொடுத்தாச்சு வந்துச்சா இல்லையான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சிலருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கு. அதுக்காக தான் நாங்கள் அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு எங்களுக்கு இன்னொரு 3-4 டேஸ்ல ஒரு 3 டேஸ் அப்ராக்சிமேட்ல வச்சுக்கலாம். எங்களுக்கு வந்து இந்த பேருக்குலாம் நாங்கள் வந்து இப்போ அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம், இவங்களுக்கு நாங்கள் டிஸ்பேச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ நம்ம சைடில் யாருக்கெல்லாம் வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் வரல அப்படின்னு சொல்கிறாங்களோ நாங்கள் அந்த ரெஸ்பான்ஸை காமிச்சிட்டு வந்திருக்கு, ஸோ நீங்கள் வந்து ஒன்றா போய் கலெக்ட் பண்ணிக்கல, இல்லைனா வந்து வேறு அட்ரஸ்க்கு இருக்குது, அந்த மாதிரி ரெஸ்பான்ஸை கொடுத்துடலாம். இல்லை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம் டியூ டு ஸோ அண்ட் ஸோ ரீசன், போஸ்ட் போச்சு பட் ரிசீவ் பண்ண ஆள் இல்லை, அந்த மாதிரி எந்த ரீசனாக வேணா இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன ரீசனும் சொல்லிடுவாங்க. ஸோ அதை நான் வந்து ரெஸ்பெக்டிவான யாருக்கெல்லாம் அந்த அவங்கள ட்ராக் பண்ணிருக்கோம் அவங்களுக்கு தான் அனுப்பிச்சு விட்டுருவோம் சார். ஓடிபி தான் கேட்பீங்களா சார் அப்ளை பண்றதுக்கு? அதெல்லாம் எதுவுமே கேட்கல. எது சார்?
பான் கார்டு அப்ளை பண்ணா ஓடிபி கேட்பீங்களா? பேன் கார்டு அப்ளை பண்ண ஓடிபியா சார்? ஆ அப்பனா வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ நீங்க வந்து சப்போர்ட்டுக்கு எழுதிடுங்க சார், என்ன இஷ்யூன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் சொல்லுவாங்க. எதுவுமே எந்த இதுவும் இல்லையே. எது சார்? நான் வாட்ஸ்அப்லயும் கேட்குறேன், மெயிலும் அனுப்பியிருக்கேன், எதுவுமே பண்ணல. இந்த இது என்ன கொரியர் ஸ்லிப் அனுப்ப சொல்லியிருந்தாங்க, அதை அனுப்புனேன். அதை பத்தி இல்லையே. நீங்க இப்போ அனுப்பிச்சு விட்டுடுங்க சார். ஏன்னா இப்போ முன்னாடி அமிச்சதுல வந்து சிலது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா கிளாக் ஆயிருக்கும். நம்ம வந்து டெலிகிராம்லயும் வாட்ஸ்அப்லயும் ஸ்பெசிஃபிக்கா இந்த மெசேஜஸ் மட்டும் இதுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னா சிலர் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச்ல அமைச்சிருந்தாங்க அப்படின்றனால அதுல சிலதெல்லாம் ட்ராக் ஆகாம இருந்துச்சு. அதை நாங்க ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம். இப்போ நீங்க அதை அனுப்பிச்சு விட்டுருங்க, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும் சார். எது அனுப்பணும்? நீங்க இமெயிலே கூட அனுப்பிச்சிடலாம் சார், நத்திங் ப்ராப்ளம். எது சார் அனுப்பணும்? எது சார்? எது அனுப்ப சொல்றீங்க இப்ப மறுபடியும்? இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட எஸ்பிஐ ஐடியை போட்டுட்டு உங்க பேன் இந்த தேதியில் நான் உங்களுக்கு பேன் அப்ளிகேஷன் அனுப்பிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மெயில் அனுப்பிச்சா போதும். அதுக்கு மேல உங்களுக்கு டீமே உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டோ இல்ல ரெஸ்பான்ஸோ கொடுத்துரும். அதையும் அனுப்பிவிட்டேன். எது சார்? கொரியர் ஸ்லிப் கூட கேட்டிருந்தாங்க, அதையும் அனுப்பிவிட்டேன். அது கிடைச்சதா கிடைக்கலாங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. அதுதான் நான் சொல்றேன் சார். நீங்க இப்போ இதை அனுப்பிச்சிருந்தா உங்களுக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க. டெய்லி அனுப்பிட்டு தான் சார் இருக்கேன். ஒன்னோட என்ன பாக்குறதா வாட்ஸ்அப்ல பார்க்கவே மாட்டேன். சார் அருள் சார். சார் அருள் சார் கேக்குது சார், நீங்க பேன் பத்தி கேட்டுன்னு இருக்கீங்களா சார்? அது உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. நீங்க வந்து ப்ளூ பென்ல சைன் பண்ணி அனுப்பிச்சிருந்தீங்க. அது நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லயே கிளியரா போட்டிருந்தோம். பிளாக் பென்ல சைன் பண்ணி அனுப்பிச்சாதான் எங்களால ப்ராசஸ் பண்ண முடியும். எங்க டீம் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க. சார் சார் தயவு செஞ்சு இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதாவது கொடுத்துருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு அதுக்கு மேலே கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. இப்போ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க டீம்ல, நீங்க ஜஸ்ட் ஆஃப்லைன்ல நீங்க அவங்களோட பேசிடுங்க சார். நீங்க இப்போ மறுபடியும் சார் ரெஸ்பாண்ட் ஆயிருக்கா? எதுல பண்ணிருக்காரு அவரு? சாரி சார். இப்போ ஒரு மாதம் அனுப்புனது, ஒரு மாதம் ஆச்சு, எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலையே. சரி, ஓகே சார். நீங்க இப்போ டெலிகிராம்லயோ இல்ல இமெயிலோ அனுப்பிச்சிருங்க. நீங்க எதுல நீங்க உங்களுக்கு எங்க டீம் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்களோ அதிலே பேசிடுங்க. இப்போதைக்கு நம்ம இந்த லைவ்ல ஐடிஆர் சம்பந்தமான குவரிஸ் மட்டும் எடுத்துக்கலாம் சார். இப்போ நெக்ஸ்ட் ஆளுங்களுக்கு போயிடலாமே. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. வாட்ஸ்அப்ல எடுக்க மாட்டாங்க, வாட்ஸ்அப்ல பேசினாலும் எடுக்க மாட்டாங்க, எதுவுமே ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க சார். பேசுவாங்க சார். இப்ப பேசுவாங்களா? நீங்க இப்பனா உடனே இல்ல, நீங்க அனுப்பிச்சிருங்க. ஏன்னா இப்ப 9 o'clock ஆகுது, 9 PM. நாளைக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க சார். சார் நான் வந்து ஐடிஆர் 2 வந்து ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணியிருந்தேன் சார். ஐடிஆர் 2 மேடம் 1 2 சார். ஐடிஆர் 2க்கு நம்ம அப்ளிகேஷன் எடுத்துக்கலையே மேடம், 1 தான் எடுத்துறோம் இல்லையா? அப்ப ஐடிஆர் அந்த இதுக்கு எஸ்பிஓக்காகன்னு சொல்லி 20,000க்கு மேல வந்து நம்ம வித்ரா பண்ற மாதிரி இருந்தா ஐடிஆர் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஐடிஆர் 1 சொல்றீங்க? ஓகே ஓகே. அந்த இதுக்கு வந்து நாங்க ஃபில் பண்ணியிருந்தோம். ஓகே மேடம். ஆனா வந்து நாங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கோம், ஒரு மளிகை கடை தான் வச்சிருக்கோம். ஓகே. நாங்க தனியா சேலரின்னு எதுவும் வாங்கல. இப்ப அந்த ஐடிஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணதுனால வந்து இயர்லி வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுற மாதிரி வருமா சார்? உங்களோட டோட்டல் அந்த வருஷத்தோட வருமானம் எவ்வளவு மேடம்? அதாவது நாங்க இன்கம் டேக்ஸ் அப்ளை பண்ணியிருந்த பேன் கார்டு வந்து என் பொண்ணோட பேன் கார்டுல தான் நாங்க அப்ளை பண்ணியிருந்தோம். ஓகே. மற்றபடி கடையோட டிரான்சாக்ஷன் பண்றது எல்லாமே என்னோட டிரான்சாக்ஷன், என்னோட பேன் கார்டு ஐடியில தான் வரும். அது அப்ப வந்து உங்களோட பொண்ணோட பேன் கார்டுல எந்த இன்கமுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் 0 ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம அதை சப்மிட் பண்றப்ப நமக்கு டாக்ஸ் எதுவுமே வராது மேடம். அதான் வேற எந்த இதுவுமே எஸ்பிஓ தவிர வேற எதுக்குமே அந்த பேன் கார்டு யூஸ் பண்ணல. ஃபியூச்சர்ல நமக்கு எதுவும் நம்ம பண்றது மாதிரி தேவைப்பட்டா வேணுமேங்கிறதுக்காக பண்ணது. ஓகே ஓகே, புரிஞ்சுது. இதே மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. அதுல ஒன்றும் தப்பு இல்ல. நீங்க அந்த மாதிரி இருக்கப்ப வந்து அந்த எஸ்பிஓல இருந்து உங்களோட பொண்ணோட பேனுக்கு எவ்வளவு இன்கம் வந்திருக்கோ அதை மட்டும் நீங்க காமிச்சீங்கன்னா போதும். ஓகே சார். அதனால ஃபியூச்சர்ல எதுவும் இதாகுமா என்னங்கறதுக்காக கேட்டேன். உங்களுக்கு டாக்ஸ் எதுவும் வராது மேடம். இப்ப நீங்க நெக்ஸ்ட் இயர்ல நீங்க ஏதாவது வருமானம் சம்பாதிச்சீங்க அப்படின்னா அப்பதான் டாக்ஸ் வரும். இப்ப வராது. ஓகே சார். அதுக்கான ஓடிபி எதுவுமே கேட்கலையா? அந்த ப்ராசஸ் எப்ப சார் நடக்கும்? அது ஃபைலிங் அப்ப நடந்துரும் மேடம். நீங்க அதை சப்மிட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கேட்பாங்க. சப்மிட் பண்ணியாச்சு ஏற்கனவே. ஃபர்ஸ்ட் தடவை கொடுக்கும்போதே நாங்க சப்மிட் பண்ணி எப்படியும் ஒரு 2 மந்த்துக்கு மேல இருக்கும். ஆனா வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஓடிபியும் கேட்கல. அது ஃபைல் ஆச்சா ஆகல, எந்த தகவலுமே தெரியல. நீங்க ஐடிஆர் 1க்கு அந்த யூட்டிலிட்டில டேட்டா ஃபில் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்கன்னு சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமா சார்.
ஓகே. நீங்க அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல மேடம். எனக்கு டீமே எங்க பேக் எண்ட்ல பார்த்துக்கும். இன்கேஸ் உங்களுக்கு செக் பண்ணணும் அப்படின்னா, இது நான் வந்து இவங்களுக்கு மட்டும் சொல்றேன். பொதுவா எல்லாருமே அத கேட்க வேண்டாம். இல்ல நமக்கு வந்து அது ஃபைல் ஆயிட்டு இருக்கப்பயும் வந்து நீங்க மறுபடியும் ரீஇஷ்யூ மாரி ஆயிடும். ஸோ நீங்க வந்து ஜஸ்ட் அந்த சப்போர்ட்க்கு வந்து நீங்க இந்த மாரி அனுப்பிச்சிருக்கேன். இது ஓகேவா? ஃபைல்டான்னு மட்டும் நீங்க இப்ப லாஸ்ட்டா நான் ஒரு query சொன்னேன் இல்லையா? அது மாரி நீங்க மெசேஜ் போட்டுறலாம். அவங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க மேடம். ஏன்னா வந்து எங்களுக்கு இத ஐடிஆர பத்தி இந்த டீடைல்ஸே தெரியாது. நான் வந்து ஒண்ணுமே நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க இப்போ ப்ரொஃபஷனல்ஸ் நாங்க இருக்கிறது வந்து அதுக்காக தான். ஸோ ஏதாவது உங்களுக்கு இந்த மாரி டவுட்ஸ் இருக்கோ, இல்ல அத பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற பட்சத்துல நாங்க அது உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணிடுவோம். தேவையான குவெரீஸும் ஆன்சர் பண்ணுவோம். நீங்க அத வந்து நீங்க இப்ப சப்போர்ட்க்கு நாங்க அத அனுப்பிச்சிருக்கேன். எனக்கு அது ஃபைல் ஆயிடுச்சா இல்லையான்னு எனக்கு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எடுத்துட்டு சொல்லுவாங்க. பட் மோஸ்ட்லி வந்து ப்ராசஸிங் ஒண்ணொண்ணா நடக்க உங்களுக்கும் ஃபைல் ஆயிடும். ஸோ நீங்க கரெக்டான இமெயில் ஐடிக்கு உங்களோட லாகின போட்டு அனுப்பிச்சிட்டீங்கன்னா போதும். உங்களோட லாகின போட்டு அனுப்பிச்சிட்டீங்க இல்லையா? லாகினையும் பேனையும். போட்டாச்சு சார். ஓகே மேம். ஸ்கிரீன் ரெக்கார்டர் நான் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம எப்படி ஃபைல் ஃபில் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஸ்கிரீன் ரெக்கார்டர் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூ சார். சார். ஹலோ சார். ஜெயக்குமார் பேசுறோம். ஹலோ. சொல்லுங்க சார். ஹலோ. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார், இந்த மைனர் பேன் கார்டு மூலமா நம்ம மைனர் பேன் கார்டுலாம் எஸ்பிஓல கொடுத்துருப்போம். ஓகே. அவங்க அது மூலமா ஐடிஆர் இது பண்ண முடியுமா? பண்ணலாம் சார். ஆக்சுவலா இப்ப அவங்க மேஜர் ஆயிட்டாங்களா இல்ல இன்னும் மைனர்? இல்ல மைனர் தான். ஓகே, இன்னும் மைனரா தான் இருக்காங்களா? ஆமா. ஓகே சார். அப்பனா வந்து நீங்க ரெப்ரசன்டேட்டிவ் அசஸி அந்த மாதிரி போட்டு ஃபைல் பண்ணணும். அதாவது யாரு அவங்களோட பேரண்ட்ஸோ அவங்களோட இன்கம்ல போட்டு கிளப் பண்ணணும். சோ அதனால இப்போ பையனுடைய அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு அதுல வர்ற வரவு செலவு தான் இதுல போடணுமா, அல்ல பேரண்ட்ஸோடைய வரவு செலவையும் போடணுமா? உங்க பையனோட வயசு என்ன ஆகுது சார்? ஏஜ் அவனுக்கு 13 தான் இது. ஓகே, 13னா அப்ப இந்த வருஷமும் அவர் வந்து மேஜர் கிடையாது. இப்ப அவரோட இன்கம் வந்து ஆக்சுவலா இன்கம் டாக்ஸ் ரூல் படி பார்த்தனா உங்களோட பேரண்ட்ஸ், அதாவது அப்பாவோ இல்ல அம்மாவோட இன்கம்ல அது வந்து ஆட் ஆயிடும். இப்ப அவருக்கு எவ்வளவு இன்கம் வந்திருக்கும் சார் இந்த வருஷம்? ஒரு 40,000 வந்திருக்கும் ரெண்டு ஐடியில சேர்ந்து. 40,000ங்களா? ரெண்டுமே அவரோட பேன்லயே இருக்குங்களா? ஆமா. ஓகே. இப்ப ஐடியலி வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்கம் வந்து உங்களோட அப்பாவோட இல்ல அம்மாவோட இன்கம்ல வந்து அது கிளப் ஆகி வரும். பட் இப்ப நீங்க அவரோட பேன்ல போட்டிருக்கீங்கன்னா பரவாயில்ல. நம்ம அதுக்கு பதிலா உங்களோட ரிட்டர்னை ஃபைல் பண்ணிடலாம். நீங்க சப்போர்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி எழுதிருங்க. என்னோட பையனோட பேன் கார்டுல போட்டிருக்கேன், அவரோட பேர்ல தான் வந்து இந்த இன்கம் எடுத்திருக்கேன். பட் எனக்கு என்னோட ரிட்டர்ன்ல அதை ஆட் பண்ணணும் அப்படின்னு. அது வந்து லீகலா? அதாவது அவர் இன்கம் ஏர்ன் பண்றது லீகலான்னு கேக்குறீங்களா? ஆமா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இப்ப யூஸ்வலா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு ஃபேமிலியில வந்து சில இன்கம் வந்து சன் பேர்ல இருக்கணும் அப்படின்னு போடுவாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கம் டாக்ஸ்ல வந்து அந்த சன் பேர்ல போட்டிருக்க இன்கம் வந்து நமக்கே, அதாவது இப்ப நான் என் பையன்ல போட்டிருந்தேன்னா அந்த இன்கம் எனக்கே மறுபடியும், ஏன்னா நான் தானே அவங்களுக்கு போட்டேன். ஆமா. ஆட் ஆயிடும். சோ அந்த மாதிரி போட்டு நம்ம உங்க ரிட்டர்னை ஃபைல் பண்ணிடுவோம். அது கரெக்ட். ஓகே சார். வணக்கம் சார். ஹலோ சார். பாண்டியராஜ் சார், நீங்க சொல்லுங்க சார். நீங்க உங்களுக்கு 2 டைம் மிஸ் ஆயிடுச்சு. சொல்லுங்க சார். ஆமா சார். இப்போ நான் ஆல்ரெடி ஐடிஆர் 1க்கு ஃபார்ம் ஃபுல்லா அனுப்பிட்டேன். அதுல போட்டிருந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கமெண்ட்ல இருந்து எனக்கு கூப்பிட்டு கேட்டிருந்தாங்க. ஓகே சார். அது போக நான் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து அந்த ஃபைல் பண்ற இயர்ல வந்து ஒரு 15,000 ரூபாய் கட்டியிருக்கேன். நீங்க வாங்கி சேலரியில இருக்கு. வாங்கியிருக்கேன். நீங்க விக்கலையா சார்? உங்களுக்கு கெயின்ஸ் எதுவும் இல்லைங்களா? இல்ல நான் விக்கலாம் இல்ல. ஓகே சார். அப்ப நீங்க ஐடிஆர் பர்சேஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஐடிஆர் 1 ஃபுல் பண்ணலாம். அது போக இன்னொன்னு இந்த மெடிக்கல் இது இருக்கான்னு கேட்டீங்களா சார்? அதுல வந்து எஸ்பி லைஃப் இன்சூரன்ஸ்ல ஒரு 1047 ரூபாய் மந்த்லி பே பண்ணிட்டு இருக்கேன் சார். அது ஃபார்ம்ல எதுல ஃபில் அப் பண்ணேன்னு தெரியல. ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபில் அப் பண்ணவும் இல்ல. லைஃப் இன்சூரன்ஸ் தான் சார். அப்பனா 80C ன்னு இருக்கும் சார். டிடக்ஷன் 80C. நான் உங்களுக்கு சாட்ல அடிக்கிறேன் பாருங்க. 80C அதுல ஃபில் பண்ணும் சார். ஆனா ஃபார்ம் நான் அனுப்பி ஆபீஸ்ல இருந்து எனக்கு கூப்பிட்டு டீட்டெயில் கேட்டாங்க. இங்க இதுல இவ்வளவு ஃபுல் பண்ணிருக்கீங்க. நான் வீடு அலவன்ஸ் இருக்குன்னு போட்டிருக்கேன். ஆனா என்னோட பெர்சன்டேஜ் 0ன்னு போட்டிருந்தேன். அதனால அவங்க கூப்பிட்டு எல்லாம் கேட்டாங்க. ஓகே சார்.
அப்ப இப்ப இதுக்கு அப்படி எப்படி ரீப்ளை பண்றோம் சார்? இமெயில் ஐடியிலே போட்டு விட்டுருவா? நீங்க இதையும் சேர்த்து சொல்லிடுங்க சார். இந்த மாதிரி நாங்க லைவ்ல வந்து கொஸ்டினா கேட்டிருந்தேன். அப்ப வந்து இதை சொல்ல சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த ஏடிசி லைஃப் இன்சூரன்ஸ் 1000 சொத்தையும் நீங்க சொல்லிடுங்க சார். அதையும் ஆட் பண்ணிடுவாங்க. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். ஓகே சார் வணக்கம் சார், நலேந்திரன். தேங்க்யூ. வணக்கம் சார். சார் இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து எனக்கு 2-3 பேங்க் அக்கௌண்ட் இருக்குங்க சார். ஆனால் ஒரு அக்கௌண்ட் தான் நான் ஆக்டிவாக பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இப்போ எல்லா இதுலையுமே இன்ட்ரெஸ்ட் ஏதாவது வந்திருக்குதான்னு பார்த்து செக் பண்ணி டோட்டல் பண்ணி போடணுமா எப்படி சார்? அதுதான் பெட்டர் சார். ஏன்னா இன்கம் டேக்ஸ்ல வந்து அது ரொம்ப சின்ன அமௌண்ட்டோ பெரிய அமௌண்ட்டோ என்ன ஆகுதுன்னா வந்து அவங்க அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டரே எடுக்கும் சார். ஒரு பேன்ல எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, எங்கெங்க இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, 30 ரூபாய் 40 ரூபாய்னா கூட எடுத்து நோட்டீஸ் அமைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கு மேல சின்ன அமௌண்ட்டா தான் இருக்கும், பட் தேவையில்லாம ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கணும். அதனால நீங்க இப்ப அந்த வீடியோல சொன்ன மாதிரி ஏஎஸ்டிஎஸ் ஒரு டைம் பார்த்துட்டு என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதை நீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்லயும் பார்த்து அதையும் நீங்க ஆட் பண்ணி போட்டுறது தான் பெட்டர் சார். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆகலாம். அது நமக்கு அப்புறமா வர நோட்டீஸ் அவாய்ட் பண்ணிடும் சார். ஏஎஸ்டிஎஸ் அது காமிக்கலைங்க சார், அது மாதிரி எதுவும் காமிக்கல. ஓகே, அப்பனா வந்து நீங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிறத நீங்களே கூட எடுத்து வாலண்டரியா போட்டுருங்க சார். அதான் பெட்டர். நம்ம ஒரு சிலது நெட் பேங்கிங் இல்லைங்க சார், போய் அப்ப நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அது மூலியமா பார்த்து தான் பண்ணணும். அப்படி பண்ணலாம். இல்லைன்னா நீங்க தோராயமா கூட போடலாம் சார். ஏன்னா இப்போ உங்களுக்கு வருஷத்துல வந்து உங்களுக்கு ரன்னிங் பேலன்ஸா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 15,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 15,000 ரூபாய் மேல நீங்க ஒரு 4% வட்டி நீங்களே போட்டுட்டு ஒரு 500 ரூபாய் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க தோராயமா போட்டு விட்டுடலாம் சார். என்னன்னு சார், அப்புறம் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறேன், வந்து அதை கெயின் எடுக்க 12,000 மட்டும் பண்ணிருக்கேன் சார். அது ஆனால் ஐடிஆர் 2 தான் இப்போ காமிக்கணுமா சார்? கெயின் வந்திருக்கா இல்லையா சார்? கெயினோ லாஸோ? இல்ல, கெயின் லாஸோ வந்திருக்கு, பட் நான் சேல் பண்ணல சார். இருக்கு, ஆனா ஸ்டாக்கா தான் இருக்கு. ஓகே, அன்ரியலைஸ்டா இருக்கு. நீங்க எதுவும் சேல் பண்ணல. ரிடம்ஷன். ஓகே சார். ஆமா சார். ஓகே, நீங்க ரிடம்ஷன் பண்ணலன்னா நீங்க அதிலே வச்சுக்கலாம். ஐடிஆர் 1லே வச்சுக்கலாம் சார். ரிடம்ஷன் பண்ணீங்கன்னா தான் 2க்கு போகணும் சார். ஓகே சார். மற்றபடி இப்போ ஷேர்ல பிகினர்ஸா பாத்தீங்கன்னா நான் வந்து அதுல வந்து ஒரு அது கொஞ்சம் வாங்கி வித்துட்டு இருக்கேன் சார். அதுல ஒரு 5,000 பக்கமா இன்கம் வந்திருக்கும் சார். அப்ப அது எப்படி சார்? அப்ப நீங்க ஐடிஆர் 2 தான் போகணும் சார். நீங்க ஷேரோ மியூச்சுவல் ஃபண்டோ ஏதாவது ஒண்ணு நீங்க வாங்கி இருந்தாலும் வித்திருந்தாலும் கெயின் வந்திருந்தாலும் நீங்க ஐடிஆர் 2 தான் போகணும் சார். சோ இப்போ நீங்க உங்களுக்கு சின்ன அமௌண்ட் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அப்பயும் நீங்க ஐடிஆர் 2 தான் போகணும் சார். நீங்க சப்போர்ட்டுக்கு எழுதிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஐடிஆர் 2க்கு ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதோட நான் ரிப்போர்ட், ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து அனுப்பணுமா சார்? கரெக்ட் சார். டாக்ஸ் பிஎன்எல் அப்படின்னு ஒன்று வரும் சார், அதை எடுத்து அனுப்பணும். அது அனுப்பணும். அது இப்போ டிஐஸ்ல இருக்கிற அமௌண்ட் தான் சார் அதுலயும் காமிக்கிட்டு, அந்த ஷேர் மார்க்கெட் அமௌண்ட், அந்த அமௌண்ட் தான் காமிச்சா போதுங்க? இல்ல சார், அது வந்து வேற. டிஐஎஸ்ல வந்து உங்களோட கிராஸ் சேல், கிராஸ் பர்ச்சேஸ் அந்த மாதிரி காட்டும். அது சம்டைம்ஸ் இன்அக்யூரேட்டா இருக்கும். நீங்க உங்களோட புரோக்கர், எந்த புரோக்கர் 0 5 பைசாவோ அதுல போயிட்டு டாக்ஸ் பிஎன்எல் ஒன்று இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி அனுப்புங்க சார். அதுதான் கரெக்டா இருக்கும். அதுவும் மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டுமே டவுன்லோட் பண்ணி அனுப்பணும். மியூச்சுவல் நீங்க அனுப்பிச்சிருங்க சார். ஜஸ்ட் ஒரு சேஃப்டிக்கு நீங்க அனுப்பிச்சிருங்க. ஏன்னா டீமே பார்த்து அதுல ஏதாவது கெயின் இருக்கு, ஏன்னா நமக்கு ஞாபகம் இருக்காது இல்லையா, அதனால அந்த மாதிரி அதை மிஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க அதையும் அனுப்பிச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார். அப்புறம் வணக்கம்ங்க. ஒரே ஒரு இன்னொரு பேக் எண்ட்ல எனக்கு டீம் போஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ சிலரோட ரிட்டர்ன் வந்து ஏற்கனவே ஃபில் பண்ணவங்களுக்கு ப்ராசஸ் பண்றதுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஃபில் பண்ணிட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் மெம்பர்ஸ்க்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மெயில வந்து எப்பவுமே கன்ஃபர்மேஷன், இந்த டேட்டா கரெக்ட், ப்ளீஸ் ஃபைல் பண்ணுங்க, ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சனா தான் ஃபைல் பண்ண முடியும். ஸோ அது யாராவதுக்கு வந்து இன்னும் அதை நீங்க எஸ் கோ ஹெட்னு நீங்க சொல்லாம இருக்கீங்க அப்படின்னா அதை சொல்லிடுமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா யூஸ்வலா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அசசி, அதாவது யாரோட ரிட்டர்ன் ஃபைல் பண்றோமோ இங்க ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாவை அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த டேட்டாவை அனுப்பிச்சதுக்கு அப்புறமும் அதை வந்து பார்த்துட்டு நம்ம வேலிடேட் பண்ணிட்டு ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு இதுதான் உங்களோட ரிட்டர்னா இருக்க போகுது அப்படின்னு அனுப்பிச்சு விடணும். அவங்க வந்து எஸ் இதுல இருக்கிற டேட்டா கரெக்ட், நான் கொடுத்த டேட்டா கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷனா கொடுத்துட்டு நம்ம ஃபைல் பண்ணுவோம். இதுதான் வந்து ஒரு நார்மல் ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸை டிவியேட் பண்ணாம நம்ம உங்களுக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷனுக்கு மெயில் வந்துருந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணிடுங்க. இன்கேஸ் யாராவது அனுப்பிச்சிட்டு அதை நீங்க மெயிலே நீங்க ரிசீவ் பண்ணல, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்பேம்லையும் பார்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு அப்டேட் எனக்கு பேக் எண்ட்ல வந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. ஹலோ சார், நான் பேசலாமா? ஹலோ, பேசுங்க சார். பேசுங்க சார். சார் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏஎஸ்ல போய் நான் செக் பண்ணேன் சார். ஓகே. அதில் செக் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா என்னுடைய பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் தான் என்னது. அதில் நான் அமௌண்ட்டே போட்டு வைக்கிறது இல்லை. இப்போ வந்து அதில் அமௌண்ட் காட்டியிருந்தது எல்லாத்தையும் செக் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இப்போதான் ஒரு 2 அக்கௌண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். பேங்க் அக்கௌண்ட் சொல்றீங்களா சார்?
ஆமா சார், ஆமா சார், பேங்க் அக்கௌண்ட். ஓகே சார். அதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே சேர்த்து 73 ருபீஸ் வந்து காமிக்குது மொத்தமா டோட்டலா. பட் ஆனா அது வந்து இப்போ 5வது மாசம் தான் அந்த அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து இதா வந்திருக்கு, இன்ட்ரெஸ்டா வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அதை வந்து நம்ம போன இயர் இதுக்குள்ள நாம இது ஃபைல் பண்ண முடியாதுல்ல சார்? கரெக்ட் சார். இப்போ இந்த வருஷம் அதாவது மே 2024ல வந்துச்சுன்னா அது 24-25 ஃபினான்ஷியல் இயருக்கு உண்டானது. அதனால நீங்க போன வருஷத்துல காட்ட வேண்டாம் சார். ஓகே சார். அப்புறமேட்டு சார், அந்த இப்போ நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் பண்றது இல்லை, அதாவது என்ன சொல்றது, அதாவது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பொறுமை சார் வந்து அது எப்படி சொல்றதுன்னு சார் சார், இன்சூரன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே அந்த மாதிரி எதுவுமே நம்ம எடுக்கிறது இல்லை சார். அதனால அந்த பாக்ஸ் அப்படியே விட்டுட்டுங்களா? விட்டுருங்க சார். நீங்க எதுவுமே பண்ணுனா தாராளமா விட்டுறலாம். அதாவது இது வந்து சிலருக்கு வந்து நிறைய எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும், அதனால அது எக்ஸாஸ்டிவா கேட்டுட்டு சார். உங்களுக்கு இல்லைன்னா நீங்க தாராளமா 0 போட்டுடலாம். இப்போ எப்படி இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இல்லை, எனக்கு வந்து வீட்டு வாடகை கிடையாது. ஸோ நான் அதை ஃபில் பண்றப்ப நான் அதை 0 போட்டுருவேன், நான் ஃபில்லே பண்ண மாட்டேன். சிலருக்கு அது இருக்கும், அதனால அவங்க அதை ஃபில் பண்ணுவாங்க. அது யாருக்கு இருக்கு இல்லைன்னு தெரியாது இல்லையா, அதனால எல்லாத்துக்கும் அது போட்டுருங்க. ஓகே சார். சார், இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில பாத்தீங்கன்னா அதாவது வீடியோல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஹவுஸ் வந்து அந்த அவங்க பேர்ல இருக்கணும், அவங்க ஓன் பேர்ல இருந்தா மட்டும் அந்த இடத்துல எஸ்என் போடுங்க, இல்லைன்னா நோன் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. வீடியோ நம்ம வந்து அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்றதுல பாத்தீங்கன்னா வந்து அது வந்து உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு சார். நோ ப்ராப்ளம் சார். உங்களுக்கு இப்போ எத்தனை வீடு இருக்கு சார்? சார், வீடு வந்து ஒரே வீடு தான் சார், அது என் பேர்ல இல்ல. ஓகே, அப்ப நீங்க பேர்ல தான் இருக்கு. அப்ப நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. அதுல நீங்க வந்து ரெண்டுக்கு விட்டுருக்கீங்களா இல்ல நீங்க இருக்கீங்களா சார்? இல்ல, நாங்க தான் சார் இருக்கோம். அப்ப எதுவுமே பண்ண தேவையில்ல சார். அது வந்து வருமானம், வீட்ல இருந்து வருமானம். இன்னொன்னு ஒரு கேஸ் இருக்கு, அதை நான் சும்மா உங்களுக்கு சொல்றேன். பட் நீங்க அதை இப்போதைக்கு உங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஜஸ்ட் உங்களோட புரிதலுக்காக சொல்றேன். டீம்டு லெட் அவுட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு சார். அது வந்து என்னன்னா, 2 வீட்டுக்கு மேல வச்சிருக்கவங்க, யாராவது 2 வீட்டுக்கு மேல வச்சிருந்தாங்கன்னா எல்லா வீட்டையுமே வந்து நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்க முடியாது. அதுக்கு வந்து இன்கம் டாக்ஸ்ல வந்து ஒரு ரூல் இருக்கு. அது வினோதமான ரூல் தான், ஆனா அது இருக்கு. என்னன்னா, ஒரு 2 வீடை மட்டும் சொந்த வீட்டுக்கு நான் சொந்தமா வாடகைக்கு, நான் சொந்தத்துக்கு எனக்காக இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, மீதி இருக்கிற வீட்டுக்கெல்லாம் அந்த ஏரியால இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு தோராயமான ஒரு வாடகை வரும் இல்லைங்களா, அந்த வாடகை வந்து எனக்கு வந்த மாதிரி கணக்கு காமிச்சு காட்டணும். இது ஒரு வினோதமான ப்ரொசீஜர், ஆனா அது இருக்கு. அதுக்காக வந்து அந்த டீம்டு லெட் அவுட் இருக்கும். பட் எனிவே, நமக்கு 2 வீடு 3 வீடு மேல இருக்கிற மெம்பர்ஸ் நமக்கு இருக்கிற சான்ஸ் ஏதாவது இருந்தனா அவங்களுக்காக மட்டும் தான் அது போட்டிருக்கேன். அதர்வைஸ் எதுவும் தேவைப்படாது. ஓகே சார். ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓகே சார். இப்போ வந்து அந்த பேங்க் மட்டும் நான் அது எதுவும் போட வேணாம்னு சொல்றீங்களா சார்? இப்போ அதுல வந்து எதுவுமே எனக்கு வரல, 0 பேலன்ஸ் போடலாம். கரெக்ட் சார். அமௌண்ட் போடுறது இல்ல, எதுவும் பண்றது இல்ல, இன்ட்ரெஸ்ட் 2023 ஏப்ரல்ல இருந்து 2024 மார்ச் வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது இன்கம் வந்திருந்தா மட்டும் அதை போடுங்க சார். இல்லைன்னா நீங்க 0 போட்டுடலாம். ஓகே சார். ஓகே சார். சார், அப்புறம் எக்ஸல்ல பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டி கடைசியில பாத்தீங்கன்னா நான் 2 தடவை ட்ரை பண்ணேன். பட் ஆனா என்கிட்ட எக்ஸல் ஃபைல் இருக்கு, இருந்தாலும் ஃபார்ம் ஃபில் பண்ணி டவுன்லோட் சேவ் கொடுக்கும்போது அந்த தனியா அந்த ஒயிட் கலர் ஃபைல் மட்டும் தான் வருது, எக்ஸல் ஃபைல் வர மாட்டேங்குது சார். ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு சார்? அது தெரியலையே சார், உங்க கம்ப்யூட்டர்ல ஏதாவது இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு அந்த ஃபைலே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதா இல்ல? ஆமா சார், ஆமா சார். அதாவது அந்த பியாண்ட் அந்த எக்ஸல் ஃபைல் வர மாட்டேங்குது சார். அந்த ஒயிட் கலர்ல ஒரு ஃபைல் வரும் பாத்தீங்களா சார், அது மட்டும் உங்க கம்ப்யூட்டர்ல வந்து உங்களுக்கு ஒயிட் கலர்ல 2 ஃபைல் வருதுங்களா, ஒரு ஃபைல் வருதுங்களா? ஒரு ஃபைல் தான் சார். அந்த வேர்ட் ஃபைல், அந்த எக்ஸல் ஃபைல் வருது, அந்த ஒயிட் கலர் ஃபைல் மட்டும் தான் வருது. எக்ஸல் ஃபைல் உங்க கம்ப்யூட்டர்ல வந்து எக்ஸல் இருக்கு சார். பழைய வெர்ஷன் இருக்கு, 2007 அந்த வெர்ஷன் தான் வச்சிருக்கேன். ஹலோ சார், ITR 2 வந்து அப்ளை பண்ண சொன்னீங்க. நான் சார் கேக்குதுங்களா? रेडी करो, कोई इशू आएगा சார் ஹலோ ஹலோ சார். ठीक है, ये टोटल मारवाड़ नहीं, स्प्लिट करना पड़ी, गन्ना कतरा खर्चा करना वो स्प्लिट करना पड़ी. சார் கேக்குதுங்களா? ஹலோ சார். சார்
ஹலோ சார். சார் கேக்குதுங்களா? ஹலோ சார், கேக்குதா சார்? कानवास तिथं वेळ लगेच आणि दिदा करेंट तो ठाणे पडला कानवास ஹலோ சார், கேக்குதுங்களா? ஹலோ. तो वन करसा मुगालो சார் என்னோட இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. நான் அதை ரீகனெக்ட் பண்ணிட்டு வந்தேன். சார் இப்போ உங்களுக்கு அந்த உங்களோட கம்ப்யூட்டர்ல வந்து எக்ஸல் சாஃப்ட்வேர் இருக்குதுங்களா? இருக்கு சார். 2007 தான் வச்சிருக்கேன். லேட்டஸ்ட் வெர்ஷன் ஏதாவது அது பிரச்சனை இல்லை, இருந்தா போதும். அப்ப நீங்க வந்து உங்களோட அந்த எக்ஸல் இப்போ நீங்க ஒரு டைம் டவுன்லோட் கொடுத்துட்டு உங்களோட அந்த அந்த ஃபைல் பேர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதே எல்லாத்துலயும் யூனிஃபார்மா வரும், ITR1 அந்த மாதிரி உங்களோட கம்ப்யூட்டர்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இன்கேஸ் வரல அப்படின்னா எங்க சப்போர்ட்டுக்கு நீங்க ஜஸ்ட் ரைட் பண்ணுங்க சார். அவங்க உங்களுக்கு எனிடெஸ்க் வந்துட்டு அவங்களால சப்போர்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இல்லைன்னா வந்து நீங்க உங்க கம்ப்யூட்டர் இதுல தான் ஏதாவது செக் பண்ணும் சார். வேற ஏதாவது கம்ப்யூட்டர்ல தான் மாத்தணும் சார். மொபைல்ல பண்ண முடியுங்களா? மொபைல்லையும் நீங்க பண்ணலாம். ஓகே சார். மொபைல்ல எல்லா ஃபெசிலிட்டி இருக்கு. மொபைல்ல பண்ணா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால சார் ஏன்னா டவுன்லோட் தானே. ஸோ நீங்க டவுன்லோட் ரெண்டுத்துலயும் வந்துடும். நீங்க அதை எடுத்து அட்டாச் பண்ணி விட்டுறலாம் சார். மொபைல்லையும் பண்ணலாம். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஹலோ சார். சொல்லுங்க மேடம். அஸ்வினி மேடம் சொல்லுங்க மேடம். ஓகே சார். இது எனக்கு ஏஏஎஸ் ஃபார்ம் எடுத்து பார்த்தேன் சார். அதுல வந்து டிடிஎஸ்னு போட்டு ஒரு காலம்ல 188 அமௌண்ட் போட்டிருக்கு. இப்போ இதுவும் வந்து டினோட் பண்ணுமா சார் ஃபார்ம்ல? கரெக்ட் மேடம். நீங்க பண்ணிடுங்க. அது பண்ணி நீங்க அதை பண்ணிடுறது பெட்டர். இன்கேஸ் நான் உங்களுக்கு ஜஸ்ட் சொல்றேன், நீங்க அதை இப்போ நான் சொல்றதை நீங்க வந்து எடுத்துக்க வேண்டாம். நீங்க இன்கேஸ் டிடிஎஸ் நீங்க எதுவும் ஃபில் பண்ணலைனாலும் எங்க டீம் வந்து அதை இம்போர்ட் பண்றப்ப டிடிஎஸ் உள்ள இம்போர்ட் பண்ணிட்டு என்னென்னலாம் கிரெடிட் இருக்கோ அதை எடுத்துப்பாங்க. பட் ஜஸ்ட் நம்ம உங்களோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்களும் அதை இன்க்ளூட் பண்ணி விட்டுருங்க. ஓகே சார். அது ஒண்ணு மட்டும் தான் இருந்தது, அதனால தான் ஒரு டவுட் கேட்டேன் சார். ஓகே மேடம். நீங்க அது ஒண்ணு இருந்தா நீங்க பண்ணலாம். ஏன்னா அந்த ஒண்ணு நம்மளோட இன்கம் தானே. அதையும் போட்டுட்டு ரீஃபண்ட் தருவோம். அது 190 ரூபாயா இருந்தா 19,000 இருந்தா நம்மளோட பணம் தானே. ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே மேம். ஹலோ ஹலோ. சொல்லுங்க சார். தினகரன் பேசுறேங்க. சொல்லுங்க சார். சார் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ITR1க்கு நான் ஃபைல் பண்ணி வந்தேன். ஓகே சார். ஹலோ. ITR1 ஃபைல் பண்ணப்போ நீங்க ஆன்லைன்ல வந்துட்டு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியிருந்தீங்க இல்லையா? அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிருந்தேன். ஓகே. அந்த ஃபார்ம் ஃபுல்லா ஃபில் பண்ணி நான் சப்மிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பேன் கார்டு வந்துட்டு நீங்க ஆன்லைன்ல போய் இந்த இதுல சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. அதுவும் சப்மிட் பண்ணி உங்களுக்கு அதாவது லாகின்ங்களா சார்? இன்கம் டாக்ஸ் லாகினா? ஆமாங்க. ஓகே சார். அது பண்ண சொல்லியிருந்தீங்க, அதுவும் பண்ணிட்டேன். ஓகே சார். ஹலோ. ஹலோ. சார் சொல்லுங்க. சார் சொல்லுங்க சார். இது நீங்க எனக்கு நடுவில் வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க ஐடிஆர் யூட்டிலிட்டி ஃபில் பண்ணிட்டீங்க, பேன் லாகின் கிரியேட் பண்ணிட்டீங்க, அது வரைக்கும் எனக்கு கேட்டுச்சு சார். அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? அதுல ரெண்டுமே பண்ணியாச்சு சார். நீ அடுத்து ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கா இல்ல உங்க ஆபீஸ்ல இருந்து நீங்க அந்த யூட்டிலிட்டியை வந்து நீங்க மெயில் பண்ணி விட்டுறணும் சார். மெயில்ல வந்து உங்களோட லாகினையும் உங்களோட SBI ஐடியும் நீங்க போட்டுட்டு அனுப்பிச்சு விட்டுறணும் சார். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லயே கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை நீங்க பண்ணா போதும். ஓகே சார். மிக்க நன்றிங்க. அந்த ஒரு டவுட் கேட்க கூப்பிட்டேன். இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் சார் இது? இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோல நாங்க கிளியரா கொடுத்துட்டோம். ஸோ நீங்க அது ஒரு டைம் நீங்க ரீரன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சார் இப்போ மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராசஸ் எல்லாத்தையுமே எவ்வளோ டாக்குமெண்டடா, அதாவது ஒன்னா PDF, சில கேஸ்ல PDF போட்டிருந்தோம், சில இதுல வீடியோவா போட்டோம், சில இதுல மெசேஜா போடுவோம். ஸோ அதுல ஃபுல்லுமே போட்டுடும். ஸோ நீங்க அதை வந்து இல்ல நீங்க போட்டிருக்கீங்க சார். ஆக்சுவலா எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நான்
டிராவலிங்ல இருக்கனால என்னால கரெக்டா அதை ஃபாலோ பண்ண முடியல. நோ ஐ ப்ராப்ளம். வெரி நான் சாரி. ஜஸ்ட் ஜெனரிக்கா சொல்றேன் சார். நத்திங் டு வரி. நீங்க தாராளமா உங்களுக்கு இருக்க ஓகே. கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இது நான் ஜஸ்ட் பொதுவா சொல்றேன். ஸோ அதாவது நான் இதை எதுக்காக சொன்னேன்னா, ஏதாவது இப்போ இந்த ப்ராசஸ்ல விடுபட்டு போயிடுச்சோ அப்படி நான் அதை ஃபுல்லா பார்த்துட்டேனே பண்ணிட்டேனே இன்னும் வேற ஏதாவது பண்ணுமா அப்படின்னு சிலருக்கு டவுட் இருக்கும். அவங்களுக்கு எதுவுமே நீங்க கவலைப்பட தேவையில்ல. நாங்க போட்டிருக்க ப்ராசஸ் கிறிஸ்பா இருக்கும். நீங்க அதை ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னாவே மோர் தென் எனஃப். அதுக்காக சொன்னேன் சார். ஓகே சார். இப்போ வந்துட்டு அந்த லாகின் ஐடி வந்துட்டு நான் உங்களுக்கு மெயில் மட்டும் பண்ணி விட்டா போதும் இல்லையா? கரெக்ட் சார். நீங்க அந்த வீடியோலேயே கடைசியில பாத்தீங்கன்னா அது ரெண்டையும் எப்படி எடுத்து அட்டாச் பண்ணிட்டு இமெயில்ல என்ன எழுதி போடணும், என்ன ஃபார்மேட்லன்னு போட்டிருக்கோம் சார். அதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்புறம் டீம் ப்ராசஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைனலா டிராஃப்ட் அனுப்பிச்சு விடுவாங்க. நீங்க கோ ஹெட் சொன்னோடனே ஃபைல் பண்ணிடுவாங்க சார். ஓகே சார். ஓகே சார். மிக்க நன்றி சார். நோ ப்ராப்ளம் சார். டீம் ஒரு 2 மினிட்ஸ் கேப் எடுத்துக்கலாமா? கண்டினியூஸா பேசி எனக்கு இருமல் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு 9:27 9:28 ஸ்டார்ட் பண்ணிடலாம். சார் ஒரே ஒரு செகண்ட், நான் ஒரு செகண்ட் மட்டும் தான் ஒரு கேள்வி கேட்பேன், கொஞ்சம் சொல்றீங்களா? சார் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. நான் கால்ஸ் இப்போ நீங்க பேசுனீங்கல்ல, அவரு ஏதோ அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க, அது என்ன அட்டாச்மெண்ட் அது எனக்கு புரியல. மேடம் அந்த சொல்லுங்க சார். கண்டினியூ பண்ணுங்க சார். சார் நீங்க வந்து கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் அட்ரஸ் பண்றேன். ஓகே சார். ஓகே. ஸோ மேடம் நீங்க அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஃபார்ம் ஃபுல்லா எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். ஃபார்ம் ஃபில் பண்ணி லாஸ்ட்ல சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு 2 அட்டாச்மெண்ட் ஜென்ரேட் ஆகும். ஒரு எக்ஸல் ஃபைல் ஜென்ரேட் ஆகும், ஒரு ஜேசன் ஃபைல் ஜென்ரேட் ஆகும். அந்த 2 ஃபைலும் எடுத்து இமெயில்ல மட்டும் அட்டாச் பண்ணிட்டு உங்களோட பேன் பாஸ்வேர்ட் அந்த இமெயில்ல ஃபில் பண்ணிட்டு அனுப்பிச்சா போதும். அதுக்கப்புறம் எங்க டீம் பார்த்துப்பாங்க. அப்படி அனுப்பலைனா மேம் நீங்க அனுப்புனா தான் எங்களுக்கு டேட்டா, நீங்க என்ன இன்கம் வாங்கிருப்பீங்க, என்ன நீங்க சம்பாதிச்சிருப்பீங்கன்னா அந்த மூலமா தான், அந்த ஃபார்ம் மூலமா தான் எங்களுக்கு தெரிய வருமே. ஸோ அது அனுப்புனா தான். சார் நான் சப்மிட் பண்ணும்போது வந்துட்டு ஃபைல் டவுன்லோடட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு, எல்லாம் ஓகேன்னு வந்துச்சு. ஆனா நீங்க வந்துட்டு ஏதோ லாகின் பண்ணி சப்மிட் பண்ணணும்னு சொல்றீங்க, அது எனக்கு புரியல எப்படி பண்றது. லாகின் எதுவும் பண்ண தேவையில்ல மேம். உங்களுக்கு ஃபைல் டவுன்லோடட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்திருந்தது மேம். நீங்க உங்க டவுன்லோட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸல் ஃபைல் ஒரு ஜேசன் ஃபைல் டவுன்லோட் ஆயிட்டு இருக்கும். ஓகே. அந்த 2 ஃபைலும் இமெயில் பண்ணணும். அட்டாச்மெண்ட் சொல்றது இமெயில்ல போய் அது ரெண்டுமே அட்டாச் பண்ணிட்டு எங்களோட taxes@beyond.in க்கு அனுப்புனா போதும். அதுக்கப்புறம் நாங்க உங்க ஃபைல் ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகே சார். ஓகே சார். எங்களுக்கு அனுப்புறதுக்கு நாங்க சொன்ன அட்டாச் பண்ணுங்க. நீங்க எதுவும் லாகின் பண்ணி ஃபைல் பண்ண வேண்டாம். ஓகே ஓகே சரி சரி. தேங்க் யூ. ஓகே தேங்க் யூ மேம். ஸோ இன்னும் டவுட்ஸ் இருந்தால் மைக் ஆன் பண்ணி நீங்கள் பேசலாம். சார் அவங்க கேட்டது வந்து அந்த ஃபைல் அட்டாச்மெண்ட்டோட அவங்களுடைய பான் லாகின் நம்பர் கேட்டீங்களா, அதுவும் அனுப்பணுமான்னு தான் அவங்க கேட்டாங்க. ஆமாம் ஆமாம் அது தெரியலன்னு சொன்னாங்க. பேன் ஆமாம் ஓகே ஓகே மேம். ஸோ நீங்கள் அந்த ஃபைல் அட்டாச் பண்ணும்போது மெசேஜ் அங்கே இமெயிலில் மெசேஜ்க்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த மெசேஜில் உங்களோட பேனு அந்த பேனோட பாஸ்வேர்ட் எழுதிட்டு taxes@beyond. சார் நான் அதுல பாஸ்வேர்ட் கேட்டேங்க, ஐ டோன்ட் நோன்னு சொல்லி நான் கேட்டேன். பாஸ்வேர்ட் நீங்க லாகின் கிரியேட் பண்ணிட்டீங்களா மேம்? இன்கம் டாக்ஸ்ல லாகின் கிரியேட் பண்ணீங்களா? சார் ஆக்சுவலி அது 4 இயர்ஸ் ஆல்ரெடி கட்டிட்டு இருக்காரு. ஆடிட்டர் கிட்ட கொடுத்தா அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க, ஓடிபி வரும், பைசா கொடுத்தா போதும். சோ இது ஃபர்ஸ்ட் டைம்னா நமக்கு ஒன்றும் தெரியல. ஓகே. பொதுவா பேனோட பாஸ்வேர்டு டாக்ஸ் பேயர்ஸ் கிட்ட தான் மேம் இருக்கணும். நீங்க ஆடிட்டர் ரிலை பண்ணி இருக்கலாம், பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அந்த பாஸ்வேர்டுன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட பாஸ்வேர்டு இருந்தால் ஓகே, இல்லைன்னா நீங்கள் சப்போர்ட் மட்டும் ஒரு மெயில் போடுங்க, ஐ டோன்ட் நோ மை பாஸ்வேர்டு, இல்லை எனக்கு பாஸ்வேர்டு தெரியாது நீங்கள் எழுதி போட்டிங்கன்னா எங்கள் சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு ஓடிபி வாங்குவாங்க. ஓடிபி வாங்கிட்டு பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணி விட்டுடுவாங்க. உங்களுக்கும் அந்த பாஸ்வேர்டு ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அது உங்களுக்கு ஃபியூச்சரில் எங்கேயோ தேவைப்பட்டு நீங்கள் அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணலாம். ஓகே சார். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ. ஹலோ ஆல் வந்தாச்சு சார். நான் கண்டினியூ பண்ணிடுறேன் சார். நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. ஓகே. ஹலோ சார், கேக்குதுங்களா? கேக்குது சார். கேக்குது சார். எனக்கு வந்து ஒரு 4-5 டவுட் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 2022 வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிரிப்டோ கரன்சில எனக்கு வருமானம் வந்திருக்கு சார். ஓகே சார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி வந்து நான் கிரிப்டோ கரன்சி பண்ணியிருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 இருந்து 1 lakh வரைக்கும் இன்கம் வந்திருக்கு. ஓகே சார். இதை தாண்டி என்னோட இன்கம் என்னன்னா, நான் ஒரு மொபைல் ஷாப்பு தான் சார் ஒர்க் போயிட்டு இருக்கேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மந்த்லி 10,000 தான். ஓகே சார்.
என்னோட இயர்லி வந்து எனக்கு 1,20,000 அவ்வளோதான் சார் இன்கம். பட் ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சியில் வந்து ஒரு 50,000 to 1,00,000 இந்த மாதிரி இன்கம் வந்திருக்கு சார். அதை தாண்டி வேற எந்த ஒரு இன்கமும் கிடையாது. நீங்க ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த போன வருஷம் 50,000 இருந்து 1,00,000 வரைக்கும் சம்பாதிச்சிருக்கீங்களா சார்? ஆமாமா சார். 2023, 24 ஃபினான்ஷியல் இயர் இல்லைங்களா? ஆமாமா சார். ஓகே சார். அப்போ நீங்கள் அதை போட்டுடணும். அதுக்கு வந்து 30% டேக்ஸ் வரும் சார். ஸோ நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணிவிட்டு நீங்கள் அது வந்து கிரிப்டோ இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுங்க சார். அதில் வந்து அந்த அதர் இன்கமில் போடுறீங்க இல்லையா, அங்கே வந்து கீழே ஒரு நேச்சர் ஆஃப் இன்கம்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் கிரிப்டோ கரன்சின்னு போட்டுருங்க. அதுக்கு வந்து கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் 30% ஃப்ளாட் டேக்ஸ். நெட் ஃபிகரில் இல்லை சார், கிராஸ் ஃபிகரில். அதாவது இப்போ நீங்கள் வந்து லெட்ஸே மூணு கிரிப்டோ கரன்சியில் டீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க சார். ஒன்று வந்து டோஜ் காயின், இன்னொன்று வந்து சொலானோ, இன்னொன்று வந்து இத்தீரியம், 3ன்னு வச்சுக்கோங்க. டோஜ் காயினில் நீங்கள் லாஸ் பண்ணியிருக்கீங்க, சொலானாலும் இத்தீரியம் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த டோஜ் காயினில் பண்ண லாஸை நம்ம இது ரெண்டோட செட் ஆஃப் பண்ண முடியாது. ரெண்டுத்தையும் தனித்தனி கிராஸாக தான் நீங்கள் ப்ராஃபிட்டாக காட்டணும். புரியுதுங்களா? புரியுது சார். சார் என்னோட ப்ராஃபிட் சார் அதில் வந்து என்னன்னா, இப்போ வந்து நீங்க டாச் காயின் இந்த மாதிரி சொன்னீங்களா சார், நான் வந்து ஷிஃபா காயின்ல வந்து ஒரு ப்ராஃபிட் ஒரு 10,000 தான் சார் வந்துச்சு. மற்ற இன்கம் எப்படின்னா அந்த பிஸ்னஸா பண்றாங்களா சார், அந்த 2 பேர் 4 பேர் வருவாங்கல்ல, அதுல இருந்து ஒரு USDல இன்கம் வருதுல்ல சார், அந்த மாதிரி கான்செப்ட்ல சார் மற்ற இன்கம் வந்துச்சு. ஆனா இந்த ஷேர் வந்து பாத்தீங்கன்னா ஆமாமா சார். இப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்க. இப்போ கிரிப்டோ கரன்சியில் உங்களுக்கு வந்து இருக்கிறனால நீங்கள் டீமுக்கு சப்போர்ட்டுக்கு எழுதிடுங்க. இதோட நேச்சரை அசஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி போடணும், என்னென்ன டேட்டா மாதிரி வேணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்லுவாங்க சார். ஏன்னா இப்போ நம்ம காமன் ஃபோரம்ல டிஸ்கஸ் பண்ணால் அது ரொம்ப லென்த்தியா போகும் அட்வைசரி. ஸோ நீங்கள் வந்து டீமுக்கு எழுதிருங்க இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, லைவ்ல இந்த மாதிரி சொன்ன மாதிரி ப்ளீஸ் ஃபோனில் கனெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபோனில் பேசுறப்ப நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் சார். ஸோ ஒன்று சொல்லுவாங்க. அப்போ நான் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி மெயில் போட்டுட்டுங்களா சார் இல்லை? எஸ், ஆமாம் சார் பெட்டர். ஓகே சார். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அது பிசினஸ் மாதிரி ட்ரீட் ஆகுது, நீங்க ITR 3 ஃபைல் பண்ணனும்னா நீங்க ஃபார்ம் அந்த யூட்டிலிட்டி ஃபில் பண்றது உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தானே, அதனால. ஓகே சார். சார் இன்னொரு டவுட். சொல்லுங்க சார். அந்த நான் மொத்தம் ஒரு 4 அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், இந்த அக்கௌண்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் லாக் ஆயிடுச்சு. ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் மூலியமா அந்த B2B அமௌண்ட் சென்ட் பண்றோம்ல சார். ஓகே. பை அண்ட் சேல் பண்ணும்போது ஒரு கிரைம் மூலியமா வந்து இந்த அக்கௌண்ட் லாக் ஆயிடுச்சு சார். ஓகே சார். ஆனா இப்போ வந்து அந்த AIS அதில் நான் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த அக்கௌண்ட் வந்து என்னோட இதுல காட்டல, அதர் அக்கௌண்ட் மட்டும் தான் காட்டுது. இந்த லாக் ஆன அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்க். அது கிரிப்டோ ரிலேட்டடா சார் இல்ல ஷேர் ரிலேட்டடா சார்? கிரிப்டோ தான் சார். இப்போ இந்த B2B எக்ஸ்சேஞ்ச் பண்றோம்ல சார். ஓகே சார். நீங்க அது கிரிப்டோ ரிலேட்டடா எல்லாத்தையுமே நீங்க அந்த சப்போர்ட்ல கூட பேசிக்கலாம் சார். ஓகே சார். ஏன்னா அதுவும் வந்து இப்போ நம்ம அது பிளாக் ஆயிருக்குன்னா அது அந்த பீரியடோட இன்கம் ஐடியலி காட்டணும். பட் அது என்ன ரீசன்னு, நம்ம எந்தெந்த பீரியட்ல இருந்துச்சு என்ன இன்கம் அப்படின்றத வச்சுட்டு ஃபர்தர் டிசைட் பண்ணிடலாம். இப்போதைக்கு வந்து நீங்க இந்த 2 பாயிண்ட்டையுமே வந்து நீங்க சப்போர்ட் எழுதிடலாம் சார். ஓகே சார். இன்னும் 2 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க சார். அவ்வளோதான் சார். அது இதை சம்மந்தப்பட்டதா சார், அது காலையில கூட பேசிக்கலாம் சார். சரி, ஓகே சார், டன். ஸோ நீங்கள் இப்போ சப்போர்ட்டுக்கு எழுதிடுங்க, உங்களுக்கு அந்த என்னென்ன அட்ரஸ் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ சார். டீம் இப்போ நம்ம மோஸ்ட்டாக எல்லாத்தையும் அட்ரஸ் நோ ப்ராப்ளம் சார். நான் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸும் வந்து 50-60லேருந்து இப்போ 20 கீழே 25 கிட்ட இருக்காங்க. இன்னொரு 15 மினிட்ஸ்க்கு எடுத்துப்போம். 9:30 ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ண வேண்டியது நம்ம. ஒரு 9:45 வரைக்கும் அட்ரஸ் பண்ணி அப்புறமா க்ளோஸ் பண்ணிடலாம். சொல்லுங்க சார். ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ இன்கம் வந்து எனக்கு வந்து ஏதாவது வந்து அக்கௌண்ட்ல வந்து கிடைக்கல. பட் நான் சோர்ஸ் வந்து நம்ம சேல்ஸ் பண்றது மூலியமா அது வந்து வேரியேஷன் ஆகும். ஒரு மேக்ஸிமம் நம்ம எவ்வளவு இன்கம் காமிக்கலாம் சார்? அதாவது வந்து ஒரு லேடிஸ் இல்ல அது வந்து மறுபடியும் அட்வைசரி மாதிரி சார். அது நான் காமன் ஃபோரம்ல கொடுத்தனா அது தவறுதல் ஆயிடும். ஏன்னா சில பேர் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்க அது வந்து சப்போர்ட்டுக்கு எழுதிருங்க. மறுபடியும் டீம் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி பர்சனலா அதை சொல்லுவாங்க. அது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டிவான விஷயம் தான். அது நீங்க வந்து ஒரு ரூலாவோ இல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்த மாதிரியோ நீங்க அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். அது ஜஸ்ட் ஒரு இல்ல புரியுது சார். அதாவது இப்போ நீங்க சொன்னா நம்ம நெக்ஸ்ட் இயர் நம்ம வந்து வேரியேஷன் ஆகலாம். நமக்கு இப்போ நம்ம பண்றது நமக்கு அந்த ITR கொஞ்சம் யூஸா இருக்கணுமே, அதுக்காக தான் அந்த क्वेश्चन சார். ஓகே புரியுது சார்.
டன் சார். ஹலோ ஹலோ சார். சார் வணக்கம் சார். இப்போ நம்ம வந்து சொல்லுங்க பேன் சார். கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் பண்ணாம நிறைய பேர் இருப்பாங்க. ஆமா சார். அப்போ பேன் கார்டு இப்போதைக்கு இப்போ தான் லிங்க் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோமே. அப்ப லிங்க் ஓகே சார். பண்றதுல இருந்து ஐடிஆர் கால்குலேட் பண்ணுவாங்களா இல்ல எப்படி? இல்ல நீங்க இப்ப லிங்க் பண்ணிட்டனாலும் நீங்க போன வருஷம் ஐடிஆர் ஃபைல் பண்ணலாம் சார். அது பிரச்சனை இல்ல. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, அப்போ எப்போ லிங்க் பண்றாங்களோ அதுல இருந்து தான் அந்த இன்கம் கால்குலேட் இல்ல பண்ணுவாங்களான்னு சார். கேக்குறேன். அந்த அதான் சொல்றேன். பேன் நீங்க இன்னைக்கு லிங்க் பண்ணீங்கனாலும் ம். நீங்க போன வருஷத்தோட இன்கம் நீங்க ஃபைல் பண்ணலாம் சார். அப்போ போன வருஷத்துல இருந்தே அது கால்குலேஷன் எடுத்துக்குமா அது? ஆக்சுவலா வந்து கால்குலேஷன் எல்லா வருஷத்துக்குமே எடுத்துக்கும் சார். லிங்கிங்க்கும் இன்கம்க்கும் சம்மந்தம் இல்ல. லிங்கிங் வந்து பண்ணினாதான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும்ன்றது ஒரு ப்ரொசீஜர். இது இந்த இந்த இன்கமுக்கும் அந்த லிங்கிங்க்கும் வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னாலே அவங்களுடைய ஃபுல் டிரான்சாக்ஷனையும் கால்குலேட் பண்ணணுமா? லிங்க் ஆகலைனாலும் ஃபுல் டிரான்சாக்ஷன் கால்குலேட் பண்ணணும் சார். ஃபைல் மட்டும் தான் அவங்களால பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து போர்ட்டல் ஒத்துக்காது. அது மட்டும் தான். மற்றபடிக்கு ஃபைல் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. அவங்களால ஃபைல் பண்ண முடியாது. சரி. இப்போ ஒருத்தர் வந்து 3 அக்கௌண்ட் வச்சிருக்காருன்னு வைங்க பேங்க்ல. ஓகே சார். அப்போ ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அவருடைய ஓன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அதையும் டிரான்சாக்ஷனா எடுத்துக்குமா? இல்ல இல்ல சார். அது அதாவது அது தேவையில்ல சார். அதாவது எப்படின்னா இப்போ நம்மளோட ரைட் பாக்கெட்ல இருந்து எடுத்து லெஃப்ட் பாக்கெட்ல கொடுக்குற மாதிரி அது வந்து நமக்கு வருமானம் இல்ல இல்லைங்களா? ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட். இப்ப நான் அதே போல என்னுடைய ஒய்ஃபுக்கு நான் டிரான்சாக்ஷன் பண்றேன், அதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. அதுவும் தேவையில்ல சார். அது வந்து இன்கம் நேச்சர்லயோ இல்ல நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணி அதுல நீங்க ப்ராஃபிட் எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறீங்க அந்த மாதிரி மட்டும் தான் எடுப்பாங்க. மத்தபடிக்கு வந்து அவங்களோட இப்ப நம்ம பொதுவா நம்ம வீட்ல வந்து மனைவிக்கோ இல்ல குழந்தைங்களுக்கோ வந்து அனுப்புவோம் இல்லையா? அது மாதிரி இருக்கிறதுல வந்து அவங்களுக்கு இன்கம் கிடையாது. அது ஜஸ்ட் வீட்டோட ஏன்னா இப்போ நீங்க சம்பாதிக்கிறத ஏற்கனவே டாக்ஸ் பண்ணிட்டாங்க. அதே நீங்க மறுபடியும் இவங்களுக்கு சம்பாத்தியமா கொடுக்கல இல்லையா? வீட்டு செலவுக்கு தான் கொடுக்குறீங்க. அதனால அதை டாக்ஸ் பண்ணாத மாட்டாங்க சார். இன்னொன்னு அப்ப பிரதர் சிஸ்டர்ஸுக்கு டிரான்சாக்ஷன் ஆகும்போது எடுத்துக்குவாங்களா? அதுவும் வந்து இப்ப நான் சொன்ன அது வந்து சப்ஜெக்டிவான ரூல் சார். அது எப்படின்னா அந்த கிளப்பிங் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு. அப்புறம் இன்கம் பிசினஸ்ல இருந்து இன்கம் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு. இது ரெண்டுலயுமே ஃபிட் ஆகல அப்படின்ற பட்சத்துல நீங்க சும்மா ஒரு அப்கீப்காகன்னு சொல்லுவாங்க இல்லையா? தம்பிக்கு கொடுத்தேன் ஒரு செலவுக்கு அந்த மாதிரி கொடுப்ப அதுக்கு இன்கம் ஆகாது. மற்றபடிக்கு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இன்கம் அங்க ரூட் பண்றதா இருக்கட்டும் இல்ல அவங்க நம்ம பிசினஸ்லயே ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு ஒரு இன்கம் கொடுக்குற மாதிரின்னா அவங்களுக்கு தனியா டாக்ஸ் ஆகும் சார். இல்ல நம்ம இதுக்காக தான் கொடுத்தோம் அப்படின்னு உள்ளதை நம்ம மென்ஷன் பண்ணிருக்க மாட்டோம். நம்ம பண்ணிருக்க மாட்டோம். டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கோம். கரெக்ட். பண்ணிருக்க மாட்டோம். இன்கேஸ் எப்பயாவது ஃபியூச்சர்ல கொஸ்டின் வந்து ப்ரூஃப்ஸ் கேட்பாங்க இல்லையா? அப்ப வந்து நீங்க பிசினஸ் என்ன பண்றீங்கன்னு கேட்பாங்க. அப்ப நம்ம பிஎன்எல் பார்த்து அந்த மாதிரி ஏதாவது கேட்டா உண்டு. நீங்க சுத்தமா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ட்ரெயிலுமே இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க இது பண்ணலாம். பட் அது நான் சஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து டாக்ஸ் இவேஷன் ஆயிடும். ஸோ நான் உங்களுக்கு ரூலை மட்டும் தான் சொல்லிட்டு நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறேன் சார். ஓ சரி. மொத்தத்துல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா வெளியே இருந்து அதாவது எந்த ஒரு பிளட் ரிலேஷனோட இதுல இருந்து டிரான்சாக்ஷன் இல்லாம வெளியே இருந்து வந்தா மட்டும்தான் அதை ஐடிஆருக்கு எடுத்துக்குவீங்க. அப்படின்னு மட்டும் இல்ல சார். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து அதாவது துணி விற்கிறேன் அப்படின்னு வச்சுப்போம். நான் வந்து துணி பொதுவா வந்து ஒரு 10 பேர்கிட்ட வித்துட்டு நான் ஒரு துணிக்கு ₹100 வாங்குறேன். நான் இப்போ மொத்தம் ₹1000 வாங்கிட்டேன். 11வதா ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட இருந்து வாங்குற ₹100 நான் என் தம்பி அக்கௌண்ட்டுக்கு காமிச்சிட்டேன். அப்படின்ற பட்சத்துல அது வந்து என் தம்பிக்கு டாக்ஸ் தான் வரும். ஆனா அது இதுக்காக தான் வந்திருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அதுதான் அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண முடியாது நம்ம பப்ளிக் ஃபோரம்ல. ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அவருக்கு டாக்ஸ். மற்றபடிக்கு என் அக்கௌண்ட்ல எடுத்துட்டு நான் அவருக்கு செலவுக்கு இந்தப்பா செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ₹100 கொடுத்தேன்னா அந்த பர்சனல் நேச்சர்னா டாக்ஸ் தேவையில்லை சார். சரி. இப்போ நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டினுக்கே வர்றேன். நம்ம வந்து இப்போ பேன் கார்டு லிங்க் ஆனதுல இருந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா லிங்க் ஆனாலும் லிங்க் ஆகாட்டாலும் அவனுடைய ஃபுல் டிரான்சாக்ஷனையும் ஐடிஆர்ல கொண்டு வருவாங்க சொன்னீங்க. அப்படி கொண்டு வரும்போது இப்போ இந்த வருஷம் வரைக்கும் இப்போ இந்த வருஷத்துல 3 லட்சத்துல இருந்து 7 லட்சம்னு புதிய ரூலு மினிமம் 3 லட்சத்துல இருந்து 7 லட்சம் வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு வருஷத்துக்கும் 3 லட்சத்துல இருந்து 7 லட்சத்துக்குள்ள இருக்கா அப்படின்னு பாப்பாங்களா இல்ல மொத்தத்துல? இல்ல சார். வருஷம் தான் சார். வருஷம் 7 லட்சத்துக்கு கீழே இருக்கான்னு தான் பார்ப்பாங்க நியூ ரெஜிம்ல. ஓ சரி. எந்த எப்போ லிங்க் பண்ணாலும் சரி அவங்க பேங்க் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எவ்வளவு டிரான்சாக்ஷன் ஆயிருக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளவு ஆயிருக்கும் அப்படிப்போம். கரெக்ட் சார். நீங்க லிங்கிங்க்கும் இன்கம்க்கும் சம்பந்தப்படுத்திக்க வேண்டாம். லிங்கிங்
வேற இது வேற. அதாவது இப்ப எப்படின்னா சுருக்கமா சொல்லணும்னா டிரைவிங் லைசன்ஸும் வண்டி ஓட்டுறதும் மாதிரி சார். டிரைவிங் லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டக்கூடாது. ஆனா ஓட்ட முடியாதுன்னு இல்லை இல்லைங்களா? ஆமா ஓட்டவும் செய்யலாம். டிரைவிங் லைசன்ஸ் இல்லாம ஓட்டினா தப்பு. அது மாதிரி ரிட்டர்ன் நம்ம ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்றதுக்கு பேன் லிங்க் ஆகணும். லிங்க் ஆகலைனாலும் ரிட்டர்ன்ல ஃபைல் பண்ணிருக்க வேண்டியது நம்ம கடமை. ஃபைல் பண்றதுக்கு லிங்க் பண்ணணும். அப்படி இப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ஒரு 10,000 ரூபா நமக்கு இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கு, போயிருக்கு, பிடிச்சிருக்காங்க அப்படின்னு வரும்போது அது நம்ம ரிட்டர்ன் எடுக்கணும்ல. ரிட்டர்ன் ஆமா ஃபைல் சார். பண்றோம்னு சொல்லுவாங்க. 10,000 ரூபா பிடிச்சிருக்காங்க. அந்த 10,000 ரூபாயும் நம்ம எடுக்க முடியுமா, இல்ல எவ்வளவு லிமிட் இருக்கு? டிடிஎஸ்ஸா சார்? டிடிஎஸ் நம்ம எவ்வளோ ரீஃபண்ட் எலிஜிபிளோ அவ்வளோ எடுத்துக்கலாம் சார். நம்ம கரெக்டான இன்கம் போக அது மேல உள்ளான டாக்ஸ் போக எவ்வளோ எலிஜிபிளோ அது மொத்தத்தையும் எடுத்துக்கலாம். அது சிலருக்கு வந்து லட்சக்கணக்கில் ரீஃபண்ட் வரும், சிலருக்கு ரீஃபண்டே வராது, சிலருக்கு அடிஷனல் டாக்ஸ் கட்டுற மாதிரி வரும், சிலருக்கு ரொம்ப சின்ன ரீஃபண்ட் வரும். அது எது கரெக்டான ரீஃபண்டோ அது தாராளமாக எடுத்துக்கலாம். அது எதுவும் அமௌண்ட் லிமிட் இதுக்கெல்லாம் நம்ம ப்ரூஃப் கொடுக்குறோமோ அதுக்கு அந்த லிமிட் எல்லாம் எடுத்துக்கலாம். கரெக்ட் சார். ஆனா பர்சனல் அட்வைஸ் எங்க டீம்ல இருந்து தயவு செஞ்சு தப்பான இப்ப சிலர் மார்க்கெட்ல நான் ஒரு மால் பிராக்டிஸ் நடந்துட்டு இருக்கு. நிறைய டிடக்ஷன்ஸ், தவறுதலான டிடக்ஷன்ஸ் போட்டு கிளைம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ரீஃபண்ட் வாங்கி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க தயவு செஞ்சு போய் அந்த ட்ராப்ல விழ வேண்டாம். ஏன்னா இப்போ ரொம்ப ரீசெண்டா நிறைய நோட்டீஸ் வந்து பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு தான் இன்கம் டாக்ஸ்ல இருந்து நமக்கு நோட்டீஸ் விடுவோம். விடுறப்போ நம்ம அந்த 4 வருஷம் முன்னாடி எவ்வளோ டாக்ஸை இது பண்ணினோமோ, குறைச்சு கட்டினோமோ, அது மேல 25% வட்டி போட்டு 100% பெனால்ட்டி போட்டுன்னு சொல்லி 1 லட்ச ரூபா நம்ம 1 லட்ச ரூபா குறைச்சு கட்டியிருந்தோம்னா 4 வருஷம் கழிச்சு அது 5 லட்சமா திருப்பி கேட்பாங்க. ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி பிராக்டிஸ் யாராவது பண்ணாங்கன்னா அங்க நீங்க போய் ட்ராப் ஃபாலோ ஆக வேண்டாம். அது ஜஸ்ட் டெம்பரரியான ஒரு சந்தோஷமா இருக்கும். அதனால இதுவும் ஒரு பாயிண்டா மைண்ட்ல வச்சுக்கோங்க எல்லாரும். ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து இப்போ ஐடிஆர் ஃபைல் பண்ண சொல்றீங்க. இப்போ ஃபைல் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம சார்ஜஸ் வச்சிருப்பீங்கல்ல. இப்போ நாங்க பியாண்டோல பண்ணும்போது அதுக்கு நாங்க ஏற்கனவே 1000 ரூபாய் என்னமோ கட்டியிருக்கோம்ல. அது எந்த மாதிரி சார்ஜஸ் எப்படி நீங்க இது பண்ணுவீங்க? அது எங்களோட ஐடிஆர் ஃபைலிங்கோட சார்ஜஸ் சார். அது நீங்க இன்கம் டாக்ஸ் எதுவும் கொண்டாட தேவையில்லை. ஓ சரி, உங்களுடைய சார்ஜஸ், உங்களுடைய சர்வீஸ் சார்ஜஸ் தானே. அப்ப ஏற்கனவே நீங்க நம்மளுடைய வாலெட்ல இருந்து உங்களுக்கு எடுத்தது வந்து சர்வீஸ் சார்ஜ். கரெக்ட். அப்ப இப்போ நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஒன்றும் வராதுல்ல எங்களுக்கு? இப்போ எதுவுமே இல்லை சார். நீங்க ஏற்கனவே பே பண்ணியாச்சு. இதுக்கு மேல உங்களுக்கு வந்து டாக்ஸ் பேபிள் இருந்துச்சுன்னா அந்த டாக்ஸ் மட்டும் நீங்க கட்டணும் சார். அது டாக்ஸ் வந்து சில பேருக்கு 0 இருக்கும், சில அப்புறம் இன்னொன்னு 30,000-40,000 இருக்கும், சில பேருக்கு. ஓகே. உங்க சர்வீஸ்ல வந்து இப்போ நீங்க வாட்ஸ்அப் வச்சிருக்கீங்க, ஃபேஸ்புக் வச்சிருக்கீங்க, அப்புறம் இன்ஸ்டாகிராம் எல்லாம் வச்சிருக்கீங்க. ஆனா உங்களை கான்டாக்ட் பண்ணவே முடியலையே. அதாவது வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டாலும் அதுக்கு ரிப்ளை இல்ல சார். அதான் இப்போ முன்னாடியும் இன்னொருத்தரும் சொல்லியிருந்தாரு. அது சில பேருக்கு வந்து 1 or 2 இது அங்கங்க மிஸ் ஆயிருக்கும். ஸோ இப்போ அது ஓல்டு மெசேஜஸா இருக்கும். நீங்க இப்போ நீங்க ரிப்ளை இது மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ரெஸ்பான்சஸ் வந்துடும். எதுல ஃபாஸ்டா கொடுப்பீங்க? எந்த சோஷியல் மீடியால நீங்க எதுல வேணா ரீச் அவுட் பண்ணலாம் சார். எதுல வேணா ரீச் அவுட் பண்ணலாம் சார். நீங்க ப்ரிஃபரபிளி மெயில் பண்ணுங்க சார். மெயில் தான் பெஸ்ட். ப்ரிஃபரபிளி மெயில், கரெக்ட். ஏன்னா எப்பவுமே query addressல்னு சொல்லிட்டு மெயில் தான் அக்ராஸ் யூனிவர்ஸ் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து ப்ரிஃபரபிளி மெயில் பண்ணுங்க. பட் மற்றதுனாலும் நோ ப்ராப்ளம் சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இன்னொரு 2-3 மினிட்ஸ் எடுத்துக்கலாம் டீம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா அந்த ஃபைல்ஸ் ஐடிஆர் 1 ஃபைல் பண்ணும்போது அதர் சோர்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு 4-5 அதர் சோர்ஸும் என்ட்ரு அமௌண்ட் சொல்லிட்டு ஒரு ஏரேட்டு வருது. அதுல எப்படி நம்ம அதை இது பண்றது சார்? உங்களுக்கு எல்லாத்துலயுமே ஒரே அமௌண்ட் போடணுமா? நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி 7-8 இருந்துச்சுன்னா நீங்க ஃபில் பண்ணுங்க. 1 இருந்துச்சுன்னா 1 மட்டும் ஃபில் பண்ணிட்டு மீதி எம்டியா விட்டுருங்க. எதுவுமே இல்லைன்னா நீங்க அதை எதுவுமே ஃபில் பண்ண வேணாம் சார். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அதுல அந்த ஆஸ்ட்ரிக் இருக்காது, ரெட் கலர் மார்க் இருக்காது. அப்பனா அது மேண்டேட்டரி இல்லைன்னு அர்த்தம். மேண்டேட்டரி இல்லைன்னா அதாவது 1 மட்டும் இருந்தா நீங்க 1 மட்டும் ஃபில் பண்ணிட்டு விட்டுறலாம். ஓகே. ஏற்கனவே நான் அந்த வாட்ஸ்அப்க்கு இதை பத்தி ஃபுல் டீட்டெயிலா நான் பேச அமைச்சிருந்தேன். ஓகே சார். அது மட்டும் இல்லாம நான் வந்து ஃபாரின்ல இருக்கிறேன். என்னுடைய எல்லா நம்பர்ஸ் இந்தியா நம்பர்ஸ் எல்லாமே தான் இருக்குது. அது பிரச்சனை இல்லையா? அது பரவாயில்ல சார். நீங்க வந்து இப்போ நீங்க ஃபாரின்ல இருக்கீங்களா? ஆமா, நான் இப்போ வந்து சவுதியில இருக்கிறேன். நீங்க வந்து போன வருஷம் ரெசிடென்ட்டா இருந்தீங்களா சார்? அதாவது போன வருஷம் ஃபுல்லா இந்தியால தான் இருந்தீங்களா?
இல்ல நான் வந்து இப்போ இங்க போன வருஷம் ஒரு 3 மாசம் வந்து இந்த வருஷம் 3 மாசம் நான் ஊர்ல இருந்தேன். டிசம்பர்ல வந்து சார் டிசம்பர் 13ஆம் தேதி வந்துட்டு மார்ச் 20 நான் நீங்க திரும்பி நீங்க ரொம்ப காலமா சவுதியில வேலை பாக்குறீங்களா சார், இல்ல இப்பதான் போனீங்களா? இல்ல நான் ரொம்ப காலமா இங்க சவுதியில இருக்கேன். ஓகே, அப்பனா வந்து உங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து மாறும் சார். நீங்க நான் ரெசிடென்ட்டா இருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ இப்போ நீங்க டீமுக்கு வந்து நீங்க இமெயில்ல இந்த மாதிரி நான் வந்து சவுதியில இருக்கேன், ரெசிடென்ட்டா நான் ரெசிடென்ட்டான்னு மட்டும் நீங்க ஒரு மெசேஜ் போட்டுருங்க. டீம் உங்கள்கிட்ட கேட்டுட்டு நீங்க எவ்வளவு நாள் இந்தியாவில் இருந்திருக்கீங்க போன வருஷம் அப்படின்றத வச்சு ப்ரீவியஸ் இயரை வச்சு ஒரு கால்குலேஷன் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் வந்து நீங்க ரெசிடென்ட்டா நான் ரெசிடென்ட்டா தெரியும். அதுக்கப்புறம் தான் அந்த ரிட்டர்ன் அக்கார்டிங்லி ஃபைல் பண்ணும் சார். ஓகே ஓகே. என்னுடைய நம்பர்ல இருந்து நான் வாட்ஸ்அப்ல என்ன கனெக்ட் பண்ணுங்க. ஃபோன் அடிச்சா இங்க இமெயில் மேபி ரீச் ஆகாது. நீங்க இமெயிலே பண்ணிடலாம் சார். ஓகே சார். ஓகே. ஹலோ வணக்கம் சார். தேங்க்ஸ். வணக்கம் சார். ஹலோ வணக்கம். ஹலோ நான் வரதராஜன் சார். சொல்லுங்க சார். நான் வந்து ஆதார் லிங்க் ஆகலைன்னு சொல்லிட்டு ஆதார் லிங்க் பண்ணேன். இன்சில் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. இன்னைக்கு தான் வந்து பான் கார்டு. நான் அதனால தான் ITR 1 இன்னும் அப்ளை பண்ணல. ஓகே சார். இப்போ உங்களுக்கு லாஸ்ட் இயர் எப்படின்னாக்கா இப்போ நான் சார் சொல்லுங்க சார். இப்போ போன வருஷம் 2022 23ல 23 24ல உங்களுக்கு ஏதாவது டிரான்சாக்ஷன் இருந்துச்சா சார்? நான் வந்து 8 இயர்ஸாக நான் ஒரு ஸ்கூலில் வந்து வேன் கிளீனராக வேலை செஞ்சேன். 8000 ரூபாய் சம்பளம். இது இப்போ மேலேருந்து வேற கம்பெனிக்கு போயிட்டேன், வேற இடத்துக்கு. அங்கே வந்து 9000 ரூபாய் சம்பளம். இது எப்படி சார் நான் போடணும்? நீங்க இப்போ போன வருஷம் நீங்க இதை போட்டுருங்க சார். உங்களுக்கு பேன் வந்து இப்பதான் வந்திருக்கு. போன வருஷம் உங்களுக்கு இவ்வளோ சம்பளம்னு சொல்லிட்டு நீங்க ITR அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க சார். யூட்டிலிட்டி ஃபில் பண்ணிட்டு அமைச்சிருங்க, பிரச்சனை இல்லை சார். நான் எத்தனை வருஷம் ஆச்சுன்னா அதை போடலாமா இல்லை போன வருஷத்துக்கு மட்டும் போடணுமா? அது தேவையில்லை சார். போன வருஷம் தான். எப்பவுமே ஒரு வருஷத்துக்கான மட்டும் தான் போடணும் சார். நம்ம அதுக்கு முன்னாடியோ அப்புறமாவோ நம்ம போட தேவையில்லை சார். சரிங்க சார். இப்போ SPOவில் வந்து ஒரு 20,000க்கு 5000 4000 அப்படி 20,000க்கு சம்பாதிச்சிருக்கேன். அதையும் போடலாமா? அதையும் போடணும் சார். அது கண்டிப்பாக போடணும். சரிங்க சார். சரிங்க சார். இப்போ இந்த வாரத்தில் அப்ளை பண்ணிடலாமா? நீங்க இன்னைக்கு முடிச்ச உடனே கூட நீங்க பண்ணிடலாம் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ சேலரிக்கு சார் நெட் சேலரிக்காக பேருக்கு போடணுங்களா சார், கிராஸுக்கு போடணுங்களா சார்? கிராஸ் சார். நான் அந்த லைவ்லேயே சொல்லியிருந்தேன். ப்ளஸ் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோலையும் இருக்கும். கிராஸ் தான் நீங்க போடணும் சார். கிராஸ் போட்டனா தான் TDS வந்து நீங்க நெட் போட்டீங்கன்னா அது மேல TDS போய் டபுள் டிடக்ஷன் ஆயிடும். அப்புறம் நோட்டீஸ் வரும் நமக்கு. அதான் சார், அந்த டவுட்டு தான் சார் கேட்குறேன் சார். அப்புறம் இன்னொன்று சார், நாங்கள் இந்த AAPs வச்சு அந்த ஆதார் பேஸில் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறாங்களா சார்? எது சார்? இந்த ஏர்டெல்ல ஃபினோல அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறாங்களா சார்? ஆமாம் சார். ஆதார் பேஸில் வந்து கஸ்டமர்ஸ்க்கு லோன் இல்லை சார், அமௌண்ட் வித்ட்ரா பண்ணி எடுத்து கொடுக்குறாங்களா சார்? கேஷை மட்டும் ஆதார் பேஸ் பண்ணி ஆதார் கஸ்டமருக்கு யார் பண்றா சார் அந்த மாதிரி? புரியல. இல்லை, இப்போ என் டவுன்லைனில் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு சார். ஓகே சார். இப்போ அது என்ன பிஸ்னஸ்? இப்போ ஒன்றும் ரீசார்ஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ரீடெய்லர் வச்சுருக்காரு. அவர் ITR 1 ஃபைல் பண்ணாங்களா இல்லை வேற ஏதாவது பண்ணணுமா சார்? அவர் இன்கம்னு ஒன்று பெருசாக இல்லை சார். பிஸ்னஸ் வச்சிருக்காருன்னா 3 தான். ஓகே சார். ஏன்னா அதில் பெருசா இன்கம்லாம் அவ்வளோ சும்மா ஒரு இல்ல அது per பெரிய year-க்கு இன்கமும் சின்ன இன்கமும் பிசினஸ்னா 3 தான் சார். அது லாஸா இருந்தாலும் 3 தான், ஹியூஜ் ப்ராஃபிட்னாலும் 3 தான் சார். எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் 3 தான் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். நோ ப்ராப்ளம். லாஸ்ட் क्वेश्चन எடுத்துக்கலாம் டீம். ஏதாவது சொல்லுங்க சார். நான் ITR 1 தான் ஃபைல் பண்ணியிருந்தேன். எனக்கு கிரிப்டோ கரன்சி பேஸ்டில் டிரான்சாக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ITR 2 ஃபைல் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க சார். சார் நான் ITR 2வில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 948 சம்திங் இருந்துச்சு AIPS அந்த இதில் பார்க்கும்போது. ஓகே. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மந்த்தில் எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் எல்லாமே சேர்த்து அந்த ஒரு லாஸ்ட்டாக 31 டேஸ்க்கு வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க சார். அதில் ஓகே சார். கிரிப்டோ கரன்சியில் எப்படின்னா நான் டெபாசிட் பண்ணது கிரிப்டோ கரன்சிலே டெபாசிட் பண்ணியிருக்கேன் சார். ஓகே.
அதில் வந்து இன்னொன்னா நான் செல் பண்ணும்போது நான் டெபாசிட் பை பண்ணும்போது சார் நார்மலாக அந்த இன்கம் தான் வந்திருக்கு. இப்போ செல் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி அதுலேயே கொஞ்சம் கிரிப்டோ கரன்சி இருந்துச்சு. அது வந்து போனஸாக அந்த ஆப் கொடுத்த போனஸ் அமௌண்ட் எல்லாம் சேர்த்து ஓகே. அது செல் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்துருக்கு சார். அது ஃபுல்லாக ப்ராஃபிட்டில் வருமா இல்லை எப்படி வரும் சார் அது? அது ஃபுல்லுமே ப்ராஃபிட்ல தான் சார் வரும். கரெக்ட். இல்லை சார், ஏன்னா ஆல்ரெடி அதாவது உங்களுக்கு வந்து போனஸ் ஏர் டிராப் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமாம் சார், ஏர் ட்ராப் அதுதான் சார். ஆமாம். ஸோ நீங்கள் அது எக்ஸ்ட்ராவும் நமக்கு இன்கம் தான். ஸோ டோட்டலாக எவ்வளோக்கு விற்றுருக்கோம், எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், அந்த டிஃப்ரென்ஸ் ஃபுல்லுமே டேக்ஸ் தான். நம்ம சார் உங்க வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது சார். ஓகே. இல்லைங்க சார், எனக்கு என்ன ஒரு டவுட்னா நான் டோட்டலாக வந்து ஒரு 4-5 கிரிப்டோ கரன்சி பை அண்ட் செல் பண்ணியிருக்கேன். அதில் வந்து டோட்டலாக 900 கார்டு தானே இப்போ கேட்குறேன் சார். அதான் சார், டோட்டலாகவே அதில் 900 கார்டுனா நான் டோட்டலாக ஏர்ன் பண்ணதே 400 தான் சார். ஏன்னா எல்லா கிரிப்டோ அதுலேருந்து அமௌண்ட் வச்சு பை பண்ணி செல் பண்ணதுனால அதில் கிட்டத்தட்ட 900 கார்டு சார். மொத்தமாக எவ்வளோக்கு விற்றுருக்கீங்க, மொத்தமாக எவ்வளோ வாங்கிருக்கீங்க, உங்கள் மொத்த லாபமோ நஷ்டமோ எவ்வளோன்றது மட்டும் காட்டணும். ஆமாம் சார், ஏன்னா டோட்டலாக நான் அது ஏர்ன் பண்ணி வித்ட்ரா பண்ணதே 400 சம்திங் சார். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்தேன். அது மேலே உங்களுக்கு 30% ஏன்னா tax கஸ்டமர் வரும். ஆல்ரெடி அதாவது 400 ரூபாய் மேலே 30% ப்ளஸ் செஸ் அந்த மாதிரி வரும் சார். ஸோ அதாவது தோராயமாக ஒரு 150 ருபீஸ் அந்த மாதிரி டேக்ஸ் வரும். அதை மட்டும் நீங்கள் காமிச்சா போதும் சார். ஃபுல் அந்த 900 கட்ட தேவை. ஆமாம் சார், ஏன்னா ஆல்ரெடி கால் பண்ணி கேட்டிருந்தாங்க சார் கஸ்டமர் சைடு. நான் அந்த பிடிஎஃப் அந்த எக்ஸல் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தேன் சார். அந்த ஆப் வந்து அதை ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகே. சரி சார், நான் ஃபைல் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாரு சார். சரி, அதான் இது டவுட்டு கேட்டுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் சார் கால் பண்ணேன். ஓகே ஓகே சார். சரி சார், ஓகேங்க சார். தேங்க்யூ டீம். நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ வேற ஏதாவது டவுட்ஸ்? இப்போ மோஸ்டா அட்ரஸ் பண்ணியாச்சு. ஒரே ஒரு சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இப்போ நீங்க வந்து இப்போ ஐடிஆர் ஃபைல் பண்ற இப்போ நிறைய பேர் புதுசா ஃபைல் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. அதனால அவங்களுக்கு என்னென்ன இதனால என்னென்ன அட்வான்டேஜ்னு உள்ளதை நீங்க சிம்பிளா ஒரு வீடியோவா போடுங்க ப்ரமோட். அது ஏற்கனவே இருக்கு சார். ஐடிஆர் ஃபைலிங்கோட அட்வான்டேஜஸ் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் இருக்கும், இன்னொரு ஃபேஸ்புக்கோட பேஜஸ்லயும் இருக்கும். ஸோ நீங்க அதை போயே பார்த்துக்கலாம் சார். ஃபைலிங் ஐடிஆரோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கும் சார். இன்னொன்னு நீங்க இப்போ புதுசா வர்றதுனால நிறைய பேர் வர்றதுனால அவங்களுக்கு நீங்க டெக்னிக்கல் வேர்டு யூஸ் பண்ணும்போது அதை புரிஞ்சுக்க முடியல. அப்ப ஓகே எல்லாருக்கும் ஓகே புரியுது சார். புரியுற உங்களுக்கு அந்த மாதிரி மாதிரி ஏதாவது அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த வார்த்தைகள்லாம் வந்து உங்களுக்கு டெக்னிக்கலா இருக்கும், புரியாது அப்படின்றத நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரிப்டோ கரன்சி அப்படின்னு இருக்கும், அதை வந்து நாங்க தமிழாக்கம் பண்ணினாலும் அது புரியாது. ஸோ அதனால அந்த மாதிரி விஷயங்களை நாங்க பண்றது இல்லை. மற்றபடிக்கு எதெல்லாம் பண்ணணுமோ பண்ணிடுறோம். வேற ஏதாவது புரியலன்னா நீங்க அப்படியே கேட்டலாம், அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் சார். நோ ப்ராப்ளம். இப்போ இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டாரு கிரிப்டோ கரன்சில வந்து எனக்கு டிரான்சாக்ஷன் அப்படி இப்படின்னு எது. இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, அந்த கிரிப்டோ கரன்சில நான் ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன், 1100 ரூபாயா வெளியே எடுக்கிறேன். இப்போ அசல் போக 100 ரூபாய் தான் லாபம். அப்ப இந்த 100 ரூபாய்க்கு தான் ஐடிஆர்ல ஃபில் பண்ணணுமா இல்ல எப்படி? கரெக்ட் சார், 100 ரூபாய்க்கு தான் ஃபில் பண்ணணும். ஓ சரி. எல்லா இடத்துலயுமே அப்படிதான் சார். ஷேரா இருந்தாலும் அதுதான், கிரிப்டோ கரன்சியா இருந்தாலும் அதுதான், பிசினஸா இருந்தாலும் அதுதான், லாபத்துக்கு தான் ப்ராஃபிட் டாக்ஸ். ஓ அசல் அதுல வந்து நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய, அதை பத்தி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அப்படி இல்ல, அது சில மென்ஷன் பண்றது பண்ணணும். டாக்ஸ் அதாவது மொத்தமா 1100 ரூபாய்க்கு வித்தேன், 1000 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். டாக்ஸ் வந்து 100 ரூபாய்க்கு மேல சார். ஓகே 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 தேங்க்யூ சார். ஓகே சார். டீம் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது queries இருந்துச்சு, மோஸ்டா அட்ரஸ் ஆயிடுச்சு. ஏதாவது இன்னொரு 2-3 இருந்துச்சுன்னா நம்ம இப்போ டைம் கன்ஸ்ட்ரெயினால நம்ம க்ளோஸ் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது. நீங்க சப்போர்ட்டுக்கு எழுதிடுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி முன்னாடி இருந்த டீமோட இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேண்ட்வித் போட்டாச்சு. ஸோ தேவையானதெல்லாம் வந்து அட்ரஸ் ஆகிடும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு இமெயிலில் கம்யூனிகேட் பண்ண பாருங்க. நீங்க கொடுக்குற queriesக்கெல்லாம் உங்களுக்கு ரெஸ்பான்சஸ் வந்துடும். நம்ம இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு இன்னொரு லைவ் வேணுமா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். சொல்லுங்க சார். SMK சொல்லுங்க சார், உங்களுக்கு லாஸ்டா எடுத்துடுறேன். SMK சார் சொல்லுங்க சார். சார் இப்போ நான் வந்து SBIல நம்பராக இருக்கேன். ஓகே, நான் வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். நான் அதெல்லாம் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்டாக காலேஜ் படிச்சுட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் ரீசெண்டாக இந்த மந்த் 3ஆம் தேதி தான் நான் ஜாப் ஜாயின் பண்ணேன். அதுவும் கான்ட்ராக்ட் தான், எம்ப்ளாயில கம்பெனியில் எதுவும் இல்லை. சும்மா 23-24 என்ன பண்ணீங்க சார்? 23-24 என்ன பண்ணீங்கன்றது மட்டும் தான் கணக்கு. நீங்க இப்போ என்னவா இருக்கீங்கன்றது கணக்கு இல்லை. ஓகே ஓகே, அப்போ ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். அப்போ நீங்க வந்து ஷேர்ல ட்ரேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ITR 1 அப்ளிகபிள் கிடையாது சார்.
அப்ளிகபிள் கிடையாதுங்களா? கிடையாது. ஆமா. நீங்க வந்து இப்ப டீமுக்கு நாங்க இப்ப இந்த போன வீடியோல சொன்ன மாரி நீங்க இப்ப டீமுக்கு சப்போர்ட்ல எழுதிடுங்க. உங்களுக்கு இல்ல என்னென்ன அது நான் எல்லாமே நேற்று நான் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிட்டேன். எனக்கு இன்னைக்கு கால் பண்ணாங்க வெரிஃபிகேஷனுக்கு. உங்களுக்கு ITR 2 தான் அப்ளிகபிள் ஆகும், ITR 1 அப்ளிகபிள் ஆகாதுன்னாங்க. சரி அதுதான் என்ன இது இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லி நீங்க அந்த சப்போர்ட்லயே நீங்க கேட்டலாம் சார். அதாவது உங்களுக்கு ITR 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு salary, அதர் சோர்சஸ், அப்புறம் ஒரே ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. நீங்க அந்த வீடியோ கிளியரா பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதுல எல்லாம் தெளிவா போட்டிருக்கு. நான் மறுபடியும் உங்களுக்கு ரீஎக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த 3 தவிர வேற எது உங்களுக்கு இருந்தாலும் ITR 2 சில கேஸ்ல, ITR 3 பிசினஸஸ் இருந்தா அந்த மாதிரி சில கேஸ்ல அந்த மாதிரி அந்த ITRs தான் அப்ளிகபிள். அதுல வந்து அது ஓகே சார். அது ஓகே சார். இப்போ நான் வந்து அந்த அளவு எனக்கு இன்கம் 7 lakhக்கு மேலே எனக்கு இன்கம் போல. நான் வரக்கூடிய இன்கம் இதெல்லாம் நான் பண்றேன். அப்படின்னும் போது எனக்கு ஏதாவது டாக்ஸஸ், GST அந்த மாதிரி ஏதாவது தனியா டாக்ஸ் போடுவாங்களான்னு சொல்லி கேட்கறேன். உங்களுக்கு இன்கம் 7 lakhs மேல இல்ல அப்படின்னா டாக்ஸ் வரது சான்ஸ் இல்ல சார். பட் நான் என்னால அவ்வளவு ஜெனரிக்கா அட்ரஸ் பண்ண முடியாது. ஸ்பெசிபிக்கான ஐட்டம்ஸ் பார்த்து தான் அட்ரஸ் பண்ண முடியும். அதனால நீங்க இப்போ டீமுக்கு சப்போர்ட்ல என்னென்ன இன்கம் இருக்கு அப்படின்றத நீங்க எழுதிட்டீங்கன்னா அதை பார்த்துட்டு உங்களுக்கு அவங்க அதை சொல்லிடுவாங்க. இன்னொன்னு சார், எனக்கு வந்து அதுல ஒரு பேங்க் ஆட் ஆகும். நான் எல்லாமே ஃபில்அப் பண்ணிட்டேன். இன்னைக்கு கால் வெரிஃபிகேஷனுக்குள்ள கால் பண்ணாங்க. இன்னொன்னு நான் வந்து ITR 1க்கு தான் இது பண்ணி SBIல வந்து பேமெண்ட் டிடக்ஷன் பண்ணாங்க. இது ITR 2ன்றதால பேமெண்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியல. நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே சார். சோ அதுதான் என்னன்ட்டு உங்களுக்கு சப்போர்ட்ல இருந்து ரிவர்ட் பண்ணிடுவாங்க சார். அதுவும் வந்து பிரைசிங் சார்ட் வச்சிருப்பாங்க. சோ உங்களுக்கு அது என்ன ரெஸ்பெக்ட் இது அப்படிங்கறத சொல்லிட்டு உங்களுக்கு அந்த இதுலயே ரிவர்ட் பண்ணிடுவாங்க சார். ஓகே சார். இது வந்து இந்த இப்ப SBIல வந்து பேமெண்ட் டிடெக்ட் பண்ணீங்களா, அது லைஃப் டைம்ங்களா இல்ல இயர்லி ஒன்ஸ் அப்படி பேமெண்ட் மறுபடியும் இயர்லி ஒன்ஸ் சார். ITR பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இயர்லி ஒன்ஸ் ஃபைல் பண்ணணும் சார். இயர்லி ஒன்ஸ். இப்போ இந்த 1000ன்றது வந்து இந்த இயர் மட்டும். கரெக்ட் சார். 23-24 ஃபினான்ஷியல் இயருக்கு சார். ஓகே ஓகே சார். சார் இன்னொன்று நான் போன வாட்டி 2023லயும் 2லயும் வந்து என்ன பண்ணேன்னா மியூச்சுவல் ஃபண்ட் 1 மட்டும் தான் வைத்தேன். அதுவும் கொஞ்சம் லாஸ்ல தான் வைத்தேன். அப்பயும் நம்ம 23-24 அதனாலதான் அவங்க அதை தான் மென்ஷன் பண்ணாங்க. இது நீங்க இப்படிதான் மியூச்சுவல் ஃபண்ட் சேல் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி நீங்க இது பண்ணதுனால நீங்க ITR 2ல தான் காட்ட முடியும், ITR 1ல காட்ட முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. கரெக்ட் சார். ஆனா எனக்கு அதுல லாஸ் தானே ஆயிருக்கு. அந்த அளவு எனக்கு ப்ராஃபிட்டும் வரல. இன்னொன்னு PG இன்வென்ட்னு சொல்லி அதுல எனக்கு TDS பிடிச்சிருக்காங்க, டிவிடெண்ட் கொடுப்பாங்க குவார்டரான்ஸ். அதுல TDS பிடிச்சிருக்காங்க. அதுல 270 என்னமோ 200 சம்திங் என்னமோ பேமெண்ட் அதுல ரிசீவ் ஆயிருக்கு பிசினஸ்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே சார். எனக்கு அதுல ஒரு பேங்க் ஒன்னு ஆட் ஆகாம இருந்துச்சு. அதுவும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண என்ன ரீசன்னால சார் அதுல எனக்கு ஆட் ஆகாம தெரியல சார். அது சம்டைம்ஸ் வந்து அவங்க இதுல இருந்து போர்ட்டல்ல இருந்து ஃபெட்ச் பண்றப்ப வந்து மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. நீங்க மேனுவலா ஆட் பண்ணிடலாம் சார். அந்த மாதிரி எரர்ஸ் வர்றது பிரச்சனை இல்லை. அது வரதான் செய்யும். ஓகே ஓகே சார். சார் இப்போ அதிகமான பேங்க் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களே, ஏன்னா எனக்கு அந்த SBI பேங்க்ல தான் 3 month 1 time 200 250 அந்த மாதிரி எனக்கு இது கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அந்த பேங்க் தான் ஆட் ஆகாம இருந்துச்சு. இப்போ அந்த பேங்க் அப்படி ஆட் ஆகாதனால இன்ட்ரெஸ்ட் அதிகமா வந்து ஏதாவது சார்ஜஸ் போடுவாங்களா? இல்ல சார். நீங்க வந்து எங்க சார்ஜஸ் போடுவாங்கன்னு கேக்குறீங்க சார்? யார் சார்ஜஸ் போடுவாங்க? இன்கம் டேக்ஸ்ல சார்ஜஸ் போடுவாங்க. ஏன்னா எனக்கு 3 monthக்கு நியர்லி 250 அப்படி கிடைக்கும். ஏன்னா பேங்க்ல மட்டுமே 30K பக்கம் வச்சிருந்ததுனால எனக்கு 3 months ஒன்ஸ் வந்து 250 280 அந்த மாதிரி சம்திங் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. நீங்க அதை எடுத்து இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல அதை நீங்க காமிச்சிடணும் சார். நீங்க அதை காமிக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்கம் நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வருமான்னு கேக்குறீங்களா? கரெக்ட். ஆமா. இல்ல அப்படி கேட்கல நானு. இப்போ நான் அதையும் ஷோ பண்ணிட்டேன். இவங்களுக்கு 3 monthக்கு ஒரு டைம் இந்த மாதிரி டிவிடெண்ட் அதிகமா கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் கிடைச்சதுன்னு சொல்லி அதுக்கு ஏதாவது சார்ஜஸ் போடுவாங்கன்னு சொல்லி கேட்கறேன். அந்த மாதிரி எதுவும் வராது சார். அந்த நார்மலா உங்களுக்கு டாக்ஸ் ரேட்ஸ் என்ன வருமோ அது மட்டும் தான் வரும். ஓகே ஓகே சார். அப்படின்னா இப்போ 7 lakhக்கு மேல போனதா சார்? 7 lakhன்றது எனக்கு என்ன இதுனா நம்ம பேங்க் டிரான்சாக்ஷன் மொத்தமா சேர்த்து 7 lakh சொல்லுவாங்களா? உங்களோட இன்கம் சார். இன்கம்னா உள்ள வந்து எனக்கு இந்த இதுல இருந்து தான் எனக்கு இன்கம் வந்ததுன்னு சொல்லி சொல்றது அந்த இதுதான் சொல்றீங்க. இப்ப எக்ஸாம்பிள்னா இந்த டிவிடெண்ட், இந்த இன்ட்ரெஸ்ட் இது மட்டும் தான் என்னோட இன்கம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அப்ப நான் ஆன்லைன் பண்ணதுனால ஏகப்பட்டதா டிரான்சாக்ஷன் ஆச்சு. அப்ப ஆச்சு மந்த்லி 2 lakh பக்கம் அப்ப டிரான்சாக்ஷன் ஆச்சு அந்த இயர்ல. சரி, அதனால அது ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமான்னு சொல்லி கேட்க. வேற ஒன்றும் சார் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். அந்த மாதிரி எதுவும் இல்லைங்களா? ஓகே. அப்போ முதல்ல நம்மளுக்கு அதர் சோர்சஸ்ல இருந்து இவ்வளவு இன்கம் வந்து இருந்தால் மட்டும் அதுக்கேற்றது மட்டும் சார்ஜஸ் பண்ணுவாங்க. 7 lakh மேல அந்த கணக்கு தானே?
கரெக்ட். ஓகே சார், எனக்கு இன்னொரு டவுட்டு. இப்போதான் நான் ரீசெண்டாக ஜாப் பண்ண, அதுவும் கான்ட்ராக்ட் தான். எனக்கு நெக்ஸ்ட் இயர் ஃபைல் பண்ணும்போது நான் இந்த ஜாப் ஒர்க் பண்ற மாதிரி காட்டணுங்களா? அது எப்படி? ஆமா சார், நெக்ஸ்ட் இயர் நீங்க காட்டணும். பட் அது ஜாப்னு வராது, அது கான்ட்ராக்டோட டேர்ம்ஸ் பொறுத்து வரும். அதை நீங்க கரண்ட் இயர் நீங்க முடிச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் இயர் எப்போ பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கரண்ட் இயர் ரிலேட்டட் குவரிஸ் மட்டும் நம்ம இங்க எடுத்துக்கிறது பெட்டர் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் வரும். ஸோ அதை நம்ம இப்பவே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. நம்ம முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் க்ளோஸ் ஆனோடனே நம்ம அதை எடுத்துக்கணும் சார். ஓகே சார். சார் இன்னொன்று எனக்கு, ஹலோ சொல்லுங்க சார். இப்போ இந்த இயர் உங்ககிட்ட பண்ணிட்டு அடுத்த இயர் உங்ககிட்டயே பண்ணலாங்களா, இல்லை வேற கூட பண்ணலாங்களா? தாராளமா சார். இப்போ எவ்ரி இயர் வந்து நாங்களே ஃபைல் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நாங்கள் ஸ்டார்ட் அப் பண்றதுனால ஃபர்ஸ்ட் இயர் நாங்கள் இதுதான் எடுத்திருந்தோம். எவ்ரி இயர் ஆன் இயர் நாங்களே உங்களுக்கு வந்து இனிமேல் ஃபாலோ அப்ஸ் ரிமைண்டர்ஸ் அதெல்லாம் பண்ணுவோம். நான் உங்களுக்கு சார்ஜஸ் பே பண்ணிட்டேன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்களே பண்ணி கொடுத்துடுவீங்க. கரெக்ட் சார். ஓகே சார். இன்னொன்று எனக்கு என்னன்னா, இப்போ சார்ஜஸ் எனக்கு ITR 2ன்றதுனால சார்ஜஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஆமா சார். அது மறுபடியும் SBOல இருந்து பே பண்ண முடியாதுங்களா, அந்த ஐடியில இருந்து? அது பண்ண முடியாது சார். நான் வேணா செக் பண்ணி பாக்குறேன். SBOல அந்த மாதிரி நான் இப்பதான் ரீசெண்டா தான் ஜாயின் பண்ண ஜாபகம். எனக்கு சுத்தமா பேமெண்ட்டும் இல்லை. எனக்கு சேலரினா அடுத்த மந்த்துக்கு இப்போ கடைசியில தான் போடுவாங்க. ஏன்னா 30 days ஒன்ஸ் தான் சேலரியே கொடுப்பாங்களாம். நீங்க அதை ஜஸ்ட் இது மட்டும் பண்ணிடுங்க சார். நீங்க ஜஸ்ட் சப்போர்ட் மட்டும் அதை எழுதிடுங்க, இந்த மாதிரி SBOல பே பண்ண முடியுமான்ட்டு. நான் அதை அவங்கள செக் பண்ணி சொல்லிட்டு, ஏன்னா இப்ப கடைசியில உங்களுக்கு இந்த பேமெண்ட் பண்ணாதான் நீங்க ITR 2 ஃபைல் பண்ணுவோம்னு சொல்லிட்டீங்கன்னா இப்ப எனக்கு வேஸ்ட் ஆயிடும். புரியுது. நீங்க அதை மட்டும் எனக்கு போட்டுருங்க, நான் செக் பண்ணி சொல்லிடுறேன் சார். ஓகே சார். நான் நாளைக்கு ஈவினிங் தான் 5 o'clock சம்திங் தான் எனக்கு கால் பண்ணாங்க. ஓகே, நான் பார்த்துட்டு நாளைக்கு கூட அவங்க கால் பண்ணாங்கன்னா அவங்க கிட்டே கூட சொல்றேன். ஓகே சார். அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல. ஓகே தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ. டீம் நம்ம ரொம்பவே ஓவர் ஷூட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எனிவே ஃபைன், மோஸ்ட் ஆஃப் த குவரிஸும் அட்ரஸ் பண்ணிட்டோம். ஸோ ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லான செஷன் தான். இப்போ வேறு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி மெயிலுக்கு எழுதிடுங்க. மெயிலோ இல்லை வாட்ஸ்அப்போ டெலிகிராம்னாலும் ஓகே, பட் ப்ரிஃபரபிளி இமெயிலுக்கு வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு செஷன் க்ளோஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு ரெக்கார்டிங் அகைன் போன லைவ் செஷன் ரெக்கார்ட்